சட்டத்திலையும் பாராளுமன்றத்திலையும் பெண்களுக்கு 33% என்றது பாஸ் பண்ணிட்டாங்க. பாஜக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. திராவிடம் இந்த மண்ணில் இருக்கிறதுனால தான் இந்த புரட்சி நடந்திருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 பெண் முதல்வர்களை கொடுத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆண்டு முழுவதுமே பெண்கள் தினமாக இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு நப்பாசம் எனக்கு இருக்குது. 50% பேரளவுக்காவது பெண்களை கொண்டு வந்திருக்கீங்க, நிஜமாவே பெரிய சல்யூட். ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள்ல திருமிகு சீமானுக்கு அடுத்து பெண் தலைவரா ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். கனிமொழி அவர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கல? ஆனா தாவேக்காரன் தெரியுமா, அவங்க வந்தாங்கன்னா ரேஷன் கடையில பெண் இடையாளர் ஆண் இடையாளர். ஆமா, இன்னைக்கு கூட அவங்க ஏன் வரல அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்ம சொல்லியிருக்கணும் பெண்கள் வரும்போது பெண் நெறியாளர் தான் உட்காந்துருப்போம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம்னா மேபி வந்திருப்பாங்களா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு yet another எபிசோட் ஆஃப் ஓப்பன் டாக். பெண்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வாக்கரசியலில் பெண்கள் என்ற இந்த அற்புதமான ஒரு விவாதத்திற்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர்கள், பெண்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவிலிருந்து தகவல் தொழில்நுட்ப அணியுடைய மாநில துணை செயலாளர் பத்மபிரியா அவர்கள், அதிமுகவிலிருந்து திருமிகு வழக்கறிஞர் சசிரேகா அவர்கள் கழக செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் அணியுடைய துணை செயலாளராகவும் இருக்கிறார். பாஜகவிலிருந்து வழக்கறிஞர் திருமிகு விஜயதாரணி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருமிகு ஹசீனா சையத் அவர்கள் மாநில தலைவர், தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸுடைய மாநில தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திருமிகு ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள் இளைஞர் பாசறையுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி கொண்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வாக்கு அரசியலில் பெண்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பு ரொம்பவே பொருத்தமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். விமென் டு நாட் ஸ்டார்ட் வார்ஸ், விமென் நெகோஷியேட் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. அதாவது பெண்கள் போர்களை துவங்க மாட்டார்கள், பெண்கள் பேச்சுவார்த்தையிலேயே பிரச்சனைகளை முடித்து கொள்வார் என்ற அந்த கூற்றுக்கு இணங்க இன்றைய விவாதம் ஒரு காரசார விவாதமாக இல்லாமல் நம்மிடையே ஒரு கலந்துரையாடலாக, கலகலப்பான ஒரு கலந்துரையாடலாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, வேறு வேறு கட்சி சார்போடு நாம் அனைவரும் இருந்தாலும் பெண் என்ற ஒரு இடத்தில் நம்ம மையப்புள்ளியில் நாம் அனைவரும் ஒருங்கிணைகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அரசியல் அப்படின்னு வந்தாலே நமக்கு மினிமம் காமன் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. பல பிரச்சனைகள் நம்ம பல இடங்களிலிருந்து நமக்கு வந்து கொண்டிருக்கிறது பொதுவெளியில் நாம் பேசும் பொழுது. அதனால் அந்த விஷயங்களையும் பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். வாக்கு அரசியலில் பெண்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் வரும்பொழுது வாக்கு அரசியலில் பெண்களை நான் இருவகைப்படுத்துவேன். அதாவது இதுக்கு காப்பிரைட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நானே உருவாக்கியிருக்கிற ஒரு டேர்ம், வாக்கு வங்கி வர்சஸ் வாக்கு வாங்கி. நீங்கள்லாம் வாக்கு வாங்கிகள். இது நான் இளையராஜாவுடைய தீவிர ரசிகையாக இருந்தாலும் இது காப்பிரைட் கிடையாது, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குமா? வாக்கு வாங்கி இல்ல, வாக்கு பெறுபவர்கள் மத்தவங்களும் வாங்கி இருக்காங்க. ஓகே. ஆனா இது ஒரு ரைமிங்காக நான் சொன்னேன். ஃபீலிங் டீலிங்னு அவரால் மட்டும்தான் பேச முடியும் என்பதில்லை, என்னாலும் பேச முடியும் என்பதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் இன்னும் சொல்லியாகணும், தாவேக்காவிலிருந்து நாம் ஒரு பெண்ணை அழைத்திருந்தோம், ஏதாவது ஒரு பெண் நிர்வாகி அழைத்திருந்தோம். அவர்களால் இந்த வாரம் வர இயலாதுன்னு சொன்னதுனால தான் அவர்கள் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இங்கே இல்லாமல் இருக்குது. இதுலேயும் ஆமாம், தமிழ்நாட்டு பெண்கள் குறிப்பாக எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும், சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் ஆல்மோஸ்ட் முன்னணியில் இருக்கும், இல்லைனா முதல் 3 இடத்துல ஆல்மோஸ்ட் நம்ம இருக்கோம். ஏன்னா ஒரு நூற்றாண்டாகவே பல மாநிலங்கள் இப்போதான் நம்ம கேட்சப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு நூற்றாண்டாகவே பெண் உரிமை, அதாவது மனுஸ்மிருதி பேசக்கூடிய இடத்துல மகளிர் உரிமை பேசியிருக்கோம், பதிவிரத்தனம் பேட்ரியார்க்கின்னு பேசக்கூடிய இடத்துல நம்ம பகுத்தறிவை பேசியிருக்கோம், சனாதனத்தை பேசக்கூடிய இடத்துல நம்ம சமூக நீதி பேசியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் யார் நமக்கு சரியான போக்குவரத்து, சரியான வசதி, சரியான ஸ்திரத்தன்மை, என்னோடய குடும்பத்துக்கு ஏற்ற கல்வி, அந்த வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், என்னுடைய உடல் உரிமை, என்னுடைய பொருளாதார உரிமை, இதெல்லாம் யார் செய்து கொடுப்பார்கள் அப்படின்னு தான் பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ நம்ம உங்களுக்கு வரும்பொழுது முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிக்கணும். ஏன்னா
ஒரே ஒரு விஷயந்தான், இன்றைக்கி வந்து ஒரு ஐடி விங்லேருந்து நம்ம எல்லாருக்கும், அதாவது நீங்கள் ஒரு கட்சியில் இருந்தீங்கன்னா அந்த கட்சியோட ஐடி விங்கு, நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கட்சியோட ஐடி விங்கு, எல்லாரும், அதாவது யாருக்காவது இந்த பிரச்சனை வரலை, உங்களுக்கு வந்து அவமானங்கள், உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து மார்ஃப் ஆகலை அப்படின்னா தான் வந்து அந்த ஐடி விங், ஆப்போசிட்டில் ஐடி விங் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சம் இல்லைங்கிற மாதிரி அனைத்து பெண்களுமே பொது வெளியில் வந்து ஒரு விஷயத்தை பேசும்பொழுது ஆன்லைன் ட்ரோல்ஸ் ஒரு எவ்வளவு பெரிய அவமானங்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது, கேரக்டர் அசாசினேஷன் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் வாக்கரசியலில் பெண்களாக இப்போ நான்லாம் வந்து வெளியிலேருந்து ஒரு பார்வையாளராக மட்டுமே இருந்து கொண்டிருக்கேன். ஆனால் நீங்கள்லாம் வந்து கள அரசியலில் இருந்து ஆண்களுக்கு நிகராக போராடி ஜெயித்து வந்திருக்கிறீர்கள். அதனால் முதல்ல உங்களுக்கெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஆன் திஸ் விமென்ஸ் டே. அண்ட் வந்து வாக்கரசியல் பெண்கள் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து வில் ஓப்பன் தி ஃப்ளோர் ஃபார் த ஓப்பனிங் ரிமார்க்ஸ். முதல்ல திமுகவிலிருந்து வந்திருக்கிற திருமிகு பத்மபிரியா அவர்களிருந்து ஆரம்பிப்போம். மேம், உங்களுடைய பார்வை வாக்கரசியலில் பெண்கள் அப்படிங்கிறதுடைய உங்களுடைய பார்வை ப்ளஸ் ஓப்பனிங் ரிமார்க்ஸ். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்கள் வந்து படிக்கவே கூடாது, படிக்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதல்ல உனக்கு என்னவா பிடிக்கும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க முடியாத ஒரு சூழல்ல இருந்து இன்னைக்கு பெண்களுக்கான வாக்கரசியல், பெண் தலைவிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்திருக்கோம். இதுவே ஒரு ட்ரமாட்டிக் அண்ட் டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்னு நம்புகிறேன். பல 100 ஆண்டுகள் முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி விமென்ஸ் டே அன்னைக்கு எல்லாரும் விமென்க்கு தான் விஷ் பண்ணுவாங்க. ஆனால் நான் எல்லா விமென்ஸ் டேலையும் கெஸ்ட்டாக போகிற எல்லா இடத்துலையும் விமென்காக பாடுபட்ட மென்க்கு முதல்ல நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட உரையை ஆரம்பிப்பேன். அண்ட் விமென்ஸ் டேனாலே எப்பயுமே ஒரு விமென் ஸ்பீக்கர் உள்ளே கூட்டு வந்து விமென் க்ரௌடை அட்ரஸ் பண்ணி விமென் டு விமென் செஷனாகவே அது எப்பயும் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ விமென்ஸ் டேக்கு மென்னையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டம் நடத்துகிறதே வந்து இப்போ நம்ம சமூகத்தில் வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா இப்போ பார்க்கப்படுது. ஸோ பெண்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வீட்டில் அப்பா அம்மா கூட கேட்காத ஒரு தலைமுறையில் ஒரு கம்யூனிட்டியில் இருந்து நம்ம வந்துட்டு இன்றைக்கி பெண்களையும் உள்ளடக்கிய, இன்னும் சொல்லப்போனால் பெண்களும் யூத் அண்ட் விமன் மட்டும்தான் இன்றைக்கி வந்து டிசைடிங் ஃபேக்டராக இன்றைக்கி பாலிடிக்ஸில் பார்க்குற அளவுக்கு நம்ம சமுதாயம், முக்கியமாக தமிழ் சமூகம் வளர்ந்து வந்திருக்கு. குறிப்பாக இந்த வரப்போகிற எலெக்ஷன் அப்படின்றது யூத் அண்ட் விமன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் எல்லா அரசியல் கட்சிகள்லையும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பெண்களையும் குழந்தைகளையும் முன்னிறுத்தி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டே வராங்க. இது வாக்கரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூகமாகவே வந்து விடுதலைக்கு பிறகு எல்லா மாநிலம் கம்பேர் பண்ணும்போதும் வினோதினி மேம் சொன்ன மாதிரி எல்லா துறைகளிலும் இப்போ நம்ம ஷைன் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் எந்த பார்ட்டி அப்படின்றத தாண்டி ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண் இங்கே சமமாக ஓடினதுனால மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாடு எல்லா துறையிலையும் நம்பர் 1 மாநிலமாக இருக்குது. காரணம், இங்கே ஆண்கள் மட்டும் உழைக்கல, பெண்களும் உழைக்கிறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி தலைவிகளாகி இங்கே ஆளக்கூடிய சூழலும் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்றதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் ஆளக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்து பெண்கள் தினத்தை இவ்வளோ டெமோக்ராட்டிக்காக எல்லா அரசியல் கட்சிகள்லேருந்தும் பெண்கள் ஒன்று கூடி இது ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனாக எடுத்துகிட்டு வந்து செய்கிறதே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது. சூப்பர். இதில் வந்து நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் என்ன தோணுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவுடைய ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. அதில் வந்து அதை பற்றி மட்டும் நீங்கள் சொல்லிக்கிறீங்களா, இல்லை முன்னாடியிலேருந்து பெண்கள் வந்து இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஆரம்பித்து திகாவில் ஆரம்பித்து திமுகலேருந்து இன்றைக்கி ஏடிஎம்கே போய் இன்றைக்கி நிறைய புது கட்சிகள் கூட வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எந்த கட்சியாக இருந்தாலும் இங்கே சமத்துவம், சமூக நீதி, பெண்ணுரிமை, நமக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, வளர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருமித்த குரலில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். எந்த தலைவர் இங்கே வந்தாலும் இன்றைக்கான அரசியல் சூழல் என்னவா இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா, பெண்களையும் குழந்தைகளையும் இளைஞர்களையும் முக்கியத்துவம் படுத்தி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்து வளர்க்குறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு திராவிட கட்சிகளோட பங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். நம்மளுடைய ஸ்கீமில் ஆரம்பித்து இன்றைக்கி செயல் திட்டம் வரைக்கும் பெண்களுக்கான, குழந்தைகளுக்கான, யங்ஸ்டர்ஸ்க்கான திட்டங்கள் நிறையா வந்திருக்கு. ஸோ அவங்க அந்த முதல் கல்லை வைக்கலனா, முதல் அடி எடுத்து வைக்கலனா இன்றைக்கி நம்ம பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் பற்றி பேசுறதுக்கான இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். ஸோ அந்த முதல் அடியை எடுத்து வச்ச பங்கில் பெரும்பான்மையான பங்கு திராவிட கட்சிகளுக்கு இருக்குது, முக்கியமாக திமுகவுக்கு இருக்குது நான் நம்புகிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த 5 வருஷம் பற்றி பேசல, இதுக்கு முன்பு இருந்த தலைவர்களோட கான்ட்ரிபியூஷனும் சேர்த்து தான் சொல்கிறேன். தேங்க்யூ. அதனால தான் நான் அடுத்து வந்து அதே திராவிட விழுதுலேருந்து வந்த அதிமுகவிடம் வருகிறேன். வழக்கறிஞர் சசிரேகா அவர்கள். முதல்ல அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள்ன்றதோட மகளிர் யுக வாழ்த்துக்கள் சொல்ல தான் நான் விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா மகளிர்
மகளிர் தினம்ன்றது அன்னைக்கு ஒரு நாள் வேணால் மகளிர் தினம், ஆனால் அது தேவை. ஒரு நாளாவது கொண்டாடினா தான் அதுக்கான அந்த நினைவாவது இருக்கும் அவங்களுக்கு, மகளிருக்குன்னு ஒரு தினம் இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா நம்ம ரொம்ப முன்னாடி காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் தினம்னு தொழிலாளர் போராட்டம் இல்லைன்னா தொழிலாளர் தினம் வந்திருக்காது. அந்த தொழிலாளர் தினம் இல்லைன்னா அந்த தொழிலாளர்களுக்கான உரிமை கிடைச்சிருக்காது. ஸோ மகளிர் தினம்ன்றது இன்றைக்கி உலகளாவிய அளவில் மார்ச் 8 கொண்டாடப்படுறதுனால தான். ஸோ அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது, அவர்களுக்கும் அதை தர வேண்டும்ன்றது வர்ற எதிர்காலத்திலேயாவது அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் சோஷியல் மீடியா பற்றி நீங்கள் சொன்னீங்க. அந்த சோஷியல் மீடியாவில் பெண்கள் எப்படி ட்ரோல் பண்ணப்படுறாங்க அப்படின்றது, பெண்கள் தான் முதல்ல அரசியலில் இருக்கும் பெண்கள் குறிப்பாக டார்கெட்டட் அவங்க தான். பார்த்தீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் இதே மாதிரி ஒரு விமன் பேனல் தான் அது வந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை பற்றினது. அதில் நான் ஒரு கருத்தை வைக்கிறேன். அதை ஒரு கருத்தை வைக்கும்போது அது மறுநாளே பார்த்திங்கன்னா அதை வெளியில் கூட வரல, இன்னும் அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணது. ஒரு தலைவரோடு இணைத்து என்னுடைய முகத்தை மட்டும் போட்டு ஒரு அசிங்கமான ஒரு படம் போட்டு அதை போட்டு வச்சுருக்காங்க சோஷியல் மீடியாவில். இது உடனடியாக அது அங்கேயே அவங்களோட கட்சிக்காரர்கள் வராங்கல்ல சில பேர், இதை வந்து தலைவர்கள் நிச்சயம் கண்டிக்க வேண்டும். எங்களுடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவை இருந்தார்கள், எங்களுடைய கட்சி தலைவியும் இருந்தார்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 பெண் முதல்வர்களை கொடுத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறைந்த அம்மையார் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள், அப்புறம் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கி எல்லாருடைய பேச்சுமே என்ன இருக்குது, இன்றைக்கி போதை கல்ச்சராக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததாக இருந்தாலும் சரி, போக்சோ வழக்குகள் அதிகரித்திருப்பதாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டு பாலியல் பலாத்காரம்ன்றது அந்த பெண்கள் மீதான அந்த கொடுமைகளுக்கான அந்த தாக்குதல், பாலியல் ரீதியான தாக்குதல்களுக்கெல்லாம் வந்து அதிகரிச்சிருந்தாலும் எல்லாருடைய வாயிலேருந்து வர்றது குறிப்பாக பெண்கள், அந்த அம்மா இருந்திருந்தா இப்படி நடக்குமா, அந்த அம்மா இருந்திருந்தா இப்படி நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயந்தான், அந்த வார்த்தை தான். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு பெண் அம்மாவை பார்த்து தான் நாங்கள்லாம் வந்தோம், அந்த இயக்கத்திலிருந்து நாங்கள் வந்தோம் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அம்மா இருந்த வரைக்கும் சரி, அதுக்கப்புறம் கூட வந்து பெண் பாதுகாப்பு அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டது எங்களுடைய ஆட்சியில் அம்மா அவர்கள் இருக்கும்போது தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது அம்மா வந்து ஏதோ ஒரு வாய் வார்த்தையாக ஏதோ 4 திட்டங்களை கொடுத்தோம் அவ்வளோதான், பெண்களுக்கு இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் பெண்களுக்கான அந்த அரசியலில் பெண்கள் அப்படின்ற அந்த பிரதிநிதித்துவத்தையும் கொண்டு வந்தது. மற்ற இயக்கங்களும் வந்து பெண்களுக்கு நம்ம முன்னுரிமை தரணும் அப்படின்ற அந்த கான்செப்டுக்குள்ளே போக ஆரம்பித்ததே அம்மா அவர்கள் இருக்கும்போது தான். அம்மாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளாட்சியில் 50% பிரதிநிதித்துவம் பெண்களுக்கு கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், அம்மா தான். அதுக்கு முன்னாடி 33%க்கே இன்னமும் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% கொண்டு வந்தது அவங்க தான். ஃபர்ஹானா மேடம்கிட்ட வந்து ஒரு கேள்வி, இப்போ வந்து 234 தொகுதியில் வந்து பாதி தொகுதிகள் வந்து பெண்களுக்கு ஒதுக்கியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்களில் வந்து பெண்களை வந்து உங்களுடைய கட்சியில் பொதுவாக பார்க்க முடியறது இல்லையே. காங்கிரஸில் வந்து நார்த்தில் நிறையா பேரை பார்க்க முடியுது, திமுகலையும் இருக்காங்க. ஆனால் உங்களுடைய கட்சியில், அதே அதிமுகவில் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுடைய கட்சியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, அது வந்து மேபி நீங்கள் டீப் டவுனாக போய் பார்க்கல அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா கட்சியிலையுமே அடையாளத்துக்காக ஒரு சில பேர் இருக்கிறனால உங்களால் எளிமையாக வந்து அதை பார்த்துக்க முடியுது. நாம் தமிழர் கட்சியில் தேர்தல் ரெப்ரசன்டேஷன் வரும்போது 117 பெண்களுக்கும் 117 ஆண்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் தேர்தல் களத்தில் நீங்கள் பெண்களை பார்ப்பீங்க. நிர்வாக களத்தில் நீங்கள் கேட்குறது, நிர்வாகத்திலையும் சரி பங்கு வந்து பெண்கள் வகிக்கிறாங்க. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நானே இருக்கிறேன் அப்படி சொல்லலாம். இன்றைக்குமே வந்து தலைமை நிலைய அலுவலகத்தில் என்னுடைய பணி அங்கே வந்து போய்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாசறையாக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பெண்களினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. மீனவர் பாசறையாக இருக்கட்டும், இவங்களுடைய பிரதிநிதித்துவம் தான் மேலோங்கி இருக்குது. அவங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய ஆண்கள் தான் இங்கே வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெண்ணை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். ஆனால் பல பெண்கள் எல்லாருமே டைவர்சிஃபைடாக, எல்லாருமே ஆக்கப்பூர்வமான ஆற்றல் மிக்க செயல் வீரர்களாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறனால போக போக மீடியா டென்ஷன் வரும்போது உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மீடியா டென்ஷன் வந்து வைத்துக்கொள்ளலாமே. ஏன்னா திரும்ப வந்து அந்த 2 நபர்கள் சாட்டையும் இடும்புவனம் கார்த்தி அவங்கள தான் பார்க்க முடிகிறது. இல்லை, உங்களையும் பார்க்க முடிகிறது. அதான் உங்களை தவிர நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தெரியும். மக்கள் சபைக்கெல்லாம் என்னுடைய மரியாதைக்குரிய அக்கா கார்த்திகா அவர்கள், இல்லை மச்சி தாரிகா சல்மான் அவர்கள், இன்னும் அக்கா அஞ்சம்மாள் அவர்கள் போன்றவர்கள் எல்லாருமே களத்தில் இருக்கும். நிறைய பேர் இருக்கனால உங்களுக்கு ஒரு ஆள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேணும்னா கஷ்டமாக இருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது வந்து யார் அந்த சார் அப்படின்னுங்கும்போது பெண்கள் வந்து போராட்ட களத்துலேயும் போராட்டம் போடுவதற்கும் கோஷம் போடுவதற்கும் மட்டுமே வந்து பெண்கள் பிரதிநிதித்துவம் பற்றி நம்ம வந்து பேசினோம். நீங்கள் ஒரு ரொம்ப சீரியஸாக பிரதிநிதித்துவம்னாலே
நீங்கள் வந்து ஒரு கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு வந்து இப்பொழுது நீங்கள் வந்து பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த பிரதிநிதித்துவம், அதை உங்களுடைய ஆதங்கம் என்னவாக இருக்கிறது? ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் அந்த யார் சருங்கும் போது பெண்கள் வந்து திரண்டு வந்து பாஜக அந்த காரியகர்த்தான்னு சொல்லக்கூடியவங்க வந்து நிறையா பேர் அந்த போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரம் வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுதான். இல்லை அப்படி சொல்ல இயலாது. முதலாவது பெண்கள் தினத்தன்று ஆண்டு முழுவதுமே பெண்கள் தினமாக இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு நப்பாசை எனக்கு இருக்குது. அதனால் டெய்லியே கொஞ்சம் மதிக்க மாட்டாங்களா நம்மளை? அந்த மரியாதைங்கிறது அதை பெண்கள் சில முடிவுகள் எடுத்தால் அது தவறாக இருக்கும்னு மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அது சரியாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுலேருந்து கட்சி மாறுறது வரைக்கும் இதே நிலைப்பாடு தான். நம்ம வண்டி ஓட்டினாலும் பெண்கள் சரியாக வண்டி ஓட்டலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதே மாதிரி கட்சி மாறி போனாலும் இவங்களுடைய பிரச்சனை என்ன, இதே ஒரு ஆண் கட்சி மாறி போகும்போது அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது. இது ஓபிஎஸ் கட்சி மாறினார், அதெல்லாம் பற்றி யாரும் கவலையே படல. ஆனால் நான் கட்சி மாறினப்போ பெரிய நாமத்தெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. அப்படி ஆண்களுக்கு இல்லாத ஒரு அட்டென்ஷன் வந்து பெண்கள் கட்சி மாறினா ரொம்பவே என்னோட விஷயத்தில் பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த மாதிரி கட்சி மாறினவங்க யாருமே பதவி இது பண்ணிவிட்டு ஒரு கட்சி மாறி போய் இப்போ எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருந்திருந்தால் அவங்க ஒரு கட்சி மாறுற முடிவு எடுத்திருப்பாங்க. உள்ளார்ந்து அது அவங்களோட வேதனை என்னவாக இருக்கும், அதெல்லாம் பற்றி யாருமே யோசிக்கலை. அது எனக்கு மட்டுமே தெரிஞ்சது தான். நம்ம எவ்வளோ தான் சொல்ல முடியும்? மக்கள் பணியில் என்னை தொடர விட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால், அப்போ மக்கள் பணியில் தொடரணும்னு ஆசை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு கட்சி மாறித்தானே ஆகணும். அது என்னுடைய முடிவு, அது என் மக்கள் சார்ந்த முடிவு, அவங்க நலனுக்காக எடுத்த முடிவாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக ரொம்பவே அசிங்கப்படுத்தப்பட்டேன். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கேருந்து இங்கே வந்தீங்களே, இங்கேருந்து அங்கே வந்தீங்களே, அதுக்கான காரணங்கள் இது ஏன் தலைவர்கள்கிட்டயோ இல்லை மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேல்கிட்ட அந்த கேள்விகள் எழுப்பப்படுறது கிடையவே கிடையாது. இதை காலந்தோறும் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ வராமல் இவங்களை முடக்கி விட வேண்டும் அப்படின்ற எண்ணமா அப்படின்ற கேள்வி எனக்குமே இருக்கு. நான் வந்து நியாயமாக தான் கேட்டேன். அதான் குறிப்பாக வந்து ஆண்கள் தான் இந்த கேள்வியை பெண்கள் ஆண்கள் நான் சொல்றேன் சோஷியல் மீடியாலையும் ப்ளஸ் அவங்க ட்ரோல் பண்றதும் இன்னைக்கு நேருக்கு நேர் ஸ்ட்ரைட் அட்டாக் பண்றதுமே கூட தொடர்ந்து இது எதுக்கு அப்படின்றது இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து முதல்ல காங்கிரஸ்ல இருந்தபோது தீவிரமாக வந்து காங்கிரஸுக்காக பேசினாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து இது நடக்குது. பார்க்குறேன். கட்சியில் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதுதான் அந்த அடுத்து இருக்கக்கூடியவர்கள் பிரதிபலிப்பார்கள். அது என்ன இவங்க மேல மட்டும் அந்த முத்திரையை குத்துறதுன்றது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்றேன். அதாவது தொடர்ந்து இது செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதே நேரம் நம்மளுடைய கஷ்டம் என்ன, நம்ம எவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்து ஒரு அரசியல் தடத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருக்கும் அதை பற்றி நான் அக்கறையே இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பல நேரங்களில் பெண்களை ட்ரோல் பண்ணுற விஷயங்களும் நான் பார்க்குறேன். அதுவும் இது தவறான ஒன்று. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட நிலைமையை பாருங்கள், அது பின்ன நீங்கள் ட்ரோல் பண்ணுறவங்களோட சூழ்நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த வகையில் இன்றைக்கி வந்து எவ்வளோ தனிப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தான் நம்ம அரசியலில் இன்றைக்கி இருக்கோம். இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய துக்கமான நாள். ஆனால் அப்படி இருந்தும் கூட நான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறேன். இன்றைக்கி என் கணவர் இறந்து 10வது ஆண்டு ஆமாம், இன்னைக்கு தான் இறந்த நாள். அப்படி இருந்தும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் இன்னும் 10 பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க நாம் பிரயோஜனமாக இருப்போம். இன்னும் 100 பெண்கள் அரசியல் தளத்தில் பயணிக்கிறதுக்கு நாம் ஒரு குரலாக இருப்போம். அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து செய்யணும். எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, எல்லா பெண்களுக்கும் நாம் உதவியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிற இந்த மனநிலையோடு தான் இன்றைக்கி நான் இந்த நிகழ்ச்சிக்கே வந்தேன். ஸோ ஒரு ஆழமான வருத்தமான ஒரு நாளாக இருந்தால் கூட அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்படிப்பட்ட உள்ளார்ந்த காரணங்கள் இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கைகளை கொண்டு இருக்கக்கூடிய நம்மை போன்ற பெண்கள், குறிப்பாக இன்றைக்கி அரசியல் தளத்தில் பயணிக்கக்கூடிய இப்போ எல்லா பெண்களையும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு எவ்வளவோ ஆழமான காரணங்கள் இருக்கும் நோ சொல்கிறதுக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி அவங்க வந்து தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்கிட்டு அவங்க தைரியத்தோடு பயணிக்கிறாங்க பாருங்க. அந்த தைரியத்துக்கு சல்யூட் சொல்லணும். அது அந்த மனப்பக்குவம் ஆண்களுக்கு பல நேரங்களில் இல்லை. இந்த கிண்டல் பண்ணுறவங்க, ட்ரோல் பண்ணுறவங்க, கேவலப்படுத்துகிறவங்க, இவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் வேணும். ஒரு டைமில் ரொம்ப கேவலமாக என்னையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் ஒரு தொலைக்காட்சியில் மோசமாக ஆன் ஏர் வந்து ஒரு தமிழாசிரியர் ஒருத்தர் பேசினார், அசிங்கமாக பேசினார். அன்றைக்கே அந்த ரெக்கார்டிங் எடுத்து கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணி பெயிலே வாங்க விடலை. நான் அவங்க தண்டனையை கொடுக்க வச்சேன். 5 வருஷம் அந்த கேஸ் நடந்து கன்விக்ஷன் ஆச்சு.
ஆன பிறகு அவங்களோட ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் வந்து அவர் வேலையே போயிருச்சு, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஒரு குடும்பமே வேலை இல்லாமல் போயிடும், வருமானம் இல்லாமல் போய்டும்னு எனக்கு கொஞ்சம் அவங்க ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரும் மன்னிப்புலாம் எழுதி கொடுத்தார். அப்புறம் ஹைகோர்ட்டில் அவரை மன்னிக்க சொல்லி நான் வந்து சொல்லி அவரை விடுதலை பண்ணாங்க. அதை மாதிரி எத்தனை கேஸ் போட முடியும்னு நினைக்கிறீங்க? இது விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒன்றுத்துக்கும் நாம் போராட ஆரம்பித்தோம்னா போராட்டம் மட்டுமே மிஞ்சோம். அடுத்த கட்டத்திற்கு நாமளும் நகர முடியாது, பிறருக்கும் உதவ முடியாது, மக்கள் பணி ஆற்றுவதும் சிரமமாக போயிடும். இப்படி அதனால் என்னை பொறுத்தவரை கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு இப்போ தள்ளப்பட்டுட்டோம். அந்த கடந்து செல்வதை பார்த்து இயலாமை நினைச்சிடாதீங்க யாரும். ப்ளஸ் அதை நார்மலைஸ் பண்ணிடாதீங்க. நார்மலைஸ் பண்ணிடாதீங்க. இயலாமை அது என்னமோ எங்களுக்கு வந்து இயலாமை, இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஆணவத்தில் இருக்காதீங்க. என்னைக்கா ஒரு நாள் என்ன செய்ய முடியும்ன்ட்டு ப்ரூவ் பண்ணோம்னா அன்னைக்கு வந்து கட்டாயம் கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். இதை வந்து அரசாங்கங்களும் கவனிக்கணும், காவல்துறையும் இதை கவனிக்கணும். இதை மாதிரி அரசியல் ஆளுமைகள் பெண்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துயரங்கள் பிரச்சனைகள் என்னவா இருக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுற அந்த மாதிரி பதிவுகளை நீக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள கண்டிக்கக்கூடிய இடத்துலையும் காவல்துறை சென்சிட்டைஸ் ஆகணும். பக்கம் சொல்கிறோம், ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அந்த பெண்களே வந்து நான் ஒரு அண்ணனுக்கு நான் தங்கச்சியாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன், மனைவியாக கூட இருப்பேன் அப்படின்னு அவங்களுடைய மாண்பை அவர்களே குறைத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல இருக்கு. அதனால இதில் அவேர்னஸ் தான் ரொம்ப தேவை. இப்போ நான் சொல்லிட்டேன்ல, உடனே இந்த டிவிக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அதை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவங்க கட்சி தலைவர். அவர் சொல்லணும் இந்த மாதிரிலாம் வந்து பேச வேணாம், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் சொல்லுங்க இது வந்து பொதுவாக தான் இருக்கு. ஏன்னா எந்த ஐடிவிங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சம் இல்லைங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நீங்க வந்து திமுக இருக்கீங்கன்னா அதிமுக ஐடிவிங் உங்களை அடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு ஐடிவிங் அடிக்கலன்னு சொல்லுங்க. அதிமுக ஐடிவிங் அந்த மாதிரி பெண்களை தவறா சித்தரிச்சு இது வரைக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வர முடியாது. இல்ல படங்களை போடுறது, ட்ரோல் பண்றது, கருத்துக்கள் மூலமா வேணா சொல்லுங்க. எங்க தப்பான ஒரு விமர்சனம். கிட்ட மொபைல் இருக்கிற யாரா இருந்தாலும் ஒரு விமனை டீஸ் பண்ண நினைச்சா சொந்த பார்ட்டில இருந்துட்டே டீஸ் பண்றாங்க. அப்ப அது எந்த ஐடிவிங்? மேம் உங்களுடைய ஓப்பனிங் ரிமார்க்ஸ் ப்ளஸ் வந்து என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இது தனிப்பட்ட என்னுடைய கேள்வி. எனக்கு ஒரு மன வருத்தம் இருந்தது. அதாவது காங்கிரஸ் வந்து சில நேரங்களில் செலக்டிவ் அம்னீஷியாவில் செயல்படுதோ அப்படின்னு. என்னென்னா இப்போ வந்து கல்கத்தாவில் ஒரு மருத்துவருடைய மரணம் ஒன்று நடந்தது, பாலியல் வன்கொடுமைக்கு அடுத்து. அந்த நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா உங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறதுனால என்னன்னு தெரில, அதுக்கு வந்து ஒரு பெரிய அப்ரோரோ பெரிய விஷயங்கள் இல்லை. ஆனால் மற்ற விஷயங்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில் வந்து உங்களுடைய குரல் வந்து ராகுல் காந்தி அவர்கள்ட்டேருந்து ஆரம்பித்து பிரியங்கா காந்திகிட்டேருந்து எல்லார்ட்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு குரல் வந்து இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அந்த விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்க்குறீங்க? அனைவருக்கும் சர்வதேச பெண்கள் தின வாழ்த்துக்கள். பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏனென்றால் நீங்கள் பெண்மையை போற்ற வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாயை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளை எப்படி பார்க்கின்றீர்களோ அதுபோல தான் வெளியில் இருக்கக்கூடிய பெண்களையும் பார்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக வேண்டுகோள் விடுத்து உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் என்றாலே என்னவோ இந்த காலத்தில் தான் அவங்கள வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி நம்ம பேசுகிறோம். ஆக்சுவலாக வந்து பெண்கள் என்றாலே போகப்பொருளாக தான் ஆதி காலத்திலேருந்தே பார்த்துட்ருக்காங்க. மண் பெண் பொருள் பேசிக்கலாக அதுக்காக தான் ராமாயணம் காலத்திலேருந்தே சண்டை நடந்திருக்கு. ஸோ பெண்கள் அப்படின்னாலே அவங்க என்னவோ அவங்க ஆண்களோட மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு அடக்கி ஆளக்கூடியவள் தான் பெண் அப்படின்னு இருக்கு. நம்ம எப்படி ஒரு மண் மேலே வந்து நம்மளுடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறோமோ அதை மாதிரி ராஜாக்கள் காலத்திலிருந்து ஒரு போர் தொடுத்தார்கள் என்றால் பெண்களை கவர்ந்து செல்வது அப்படி தான் இருக்குது. கான்செப்ட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நம்மளோட சமூகத்தில் வந்து அது மாறவில்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த மருத்துவரை வந்து பாலியல் வன்கொடுமை செய்த போது இந்தியா முழுவதும் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாக போராட்டம் மேற்கொண்டும் நான் உட்பட திண்டுக்கல்ல அந்த தினத்தில் மெழுகுவத்தி ஏந்தி போராடினேன். வெஸ்ட் பெங்காலில் எங்களுடைய மகளிர் காங்கிரஸ் தலைவி அங்கே இருக்கக்கூடிய ரசு சுபத்ரா அவர்களுடைய தலைமையில் அப்போ ரசு சுபத்ரான்னு இருந்தாங்க. பெரிய அளவுக்கு போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம், டெல்லியிலும் நடத்தினோம். ராகுல் காந்திஜி அவர்கள் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஃபெமினிஸ்டோ அதை விட ஒரு பெரிய ஃபெமினிஸ்ட். பெண்கள் அப்படின்னால வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு முதல்ல குரல் கொடுக்கக்கூடியவர் ராகுல் காந்திஜி அவர்களாக தான் இருப்பார். எங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சர்க்குலர்ஸ் வந்துடும் அகில இந்தியா மகளிர் காங்கிரஸ் சார்பாக. அதனால் காங்கிரஸ் என்றைக்குமே வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறது.
இந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராகட்டும் இந்திரா காந்தி, இந்த நாட்டுடைய முதல் பெண் ஜனாதிபதி ஆகட்டும் பிரதிபா பாட்டீல், இந்த நாட்டுடைய முதல் பெண் லோக்சபா ஸ்பீக்கர் ஆகட்டும் நம்மளுடைய மீரா குமாரி அவர்கள், இந்த நாட்டினுடைய முதல் பெண் கவர்னர், அதுவும் இஸ்லாமிய கவர்னர் வந்து ஃபாத்திமா பிவி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸுடைய பிரெயின் சைல்டு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டா கூட பஞ்சாயத்து ராஜில் பெண்களுக்கு 50% என்ற ஒரு பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கியது காங்கிரஸ் தான். ஆனால் அது கரெக்டாக செயல்படுத்த முடியுதா அப்படின்னா இல்லை. இன்னும் வந்து நிறைய பெண்கள் வந்து ரப்பர் ஸ்டாம்பாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. மதர் ஆஃப் இன்னாருடைய மதர், இல்லை ஒய்ஃப் ஆஃப் இன்னாருடைய மனைவி, இல்லை சிஸ்டர் ஆஃப் இன்னாருடைய தங்கையோ இல்லை அக்காவோ, அவர்கள் தான் அந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாவோ இல்லை வார்டு தலைவர்களாவோ வர முடியுது. அப்படி வரும்போது மறுபடியும் அங்கே ஒரு ஆணாதிக்கம் தான். நான் என்ன கேட்குறேன்னா, எங்கள் கட்சி உட்பட நான் கேட்பது என்ன அப்படின்னா, அப்போ நீங்கள் மைட் ஆஸ் வெல் அவருக்கே சீட்டு கொடுத்துட்ருக்கலாமே. அங்கே உழைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் வந்து அங்கே சீட்டு கொடுத்துருக்கணும்ல. உழைக்கக்கூடிய பெண் அங்கே இருந்தால் கூட அந்த ஆணாதிக்க சமூகம், ராஜீவ்காந்திஜி அவர்களோட தாட் ப்ராசஸ் எங்களோட கட்சின்னு இல்லை, பொதுவாகவே எல்லா கட்சியிலையுமே நான் சொல்கிறேன், அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து ஒரு 50% உமன் செக்டார் வந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு எழுச்சியாக வரும். இப்போ பெண்கள் அப்படின்னாலே நான் பெண் அப்படிங்கிறதுக்காக பெருமையாக சொல்லிக்கல, நமக்கு வந்து மல்டிபிள் டாஸ்கிங் குவாலிட்டி அதிகம். வீட்டையும் பார்ப்போம், ஃபேமிலியும் பார்ப்போம், இந்த சைடு சமைச்சிட்டு இருப்போம், இந்த சைடு குழந்தைய மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம், இந்த சைடு லேப்டாப்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அப்போ மல்டிபிள் டாஸ்கிங் அண்ட் ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பேசிக்கலாகவே உமனுக்கு வந்து அது இருக்குது. இன்ஃபேக்ட் நமக்கு மந்த்லி டைம்ஸ்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கூட we are able to manage. அப்படி இருக்கும்போது ஒரு அடிமட்டத்தில் வந்து பெண்கள் பஞ்சாயத்து ராஜில் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு நாடு எழுச்சியாக இருக்கும். இதோட அடுத்த கட்டம் தான் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் பெண்களுக்கு 33% என்றது. சோனியா காந்திஜியோட பிரெயின் சைல்டு அது. அப்போவே நாங்கள் பாஸ் பண்ண ட்ரை பண்ண முடியல. இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க பாஜக, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. சப்போஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் 5 பேருமே இன்றைக்கி வந்து சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ இருந்திருப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 6000 பதவிகள் சட்டமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் இருக்கும்போது 33% அப்படின்னா 33% உமன் அப்படின்னா 2000 உமன் எங்கே இருக்காங்க? அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்ல. ஏன் மேம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? பஞ்சாயத்து ராஜ் இதில் வந்து 50% இடஒதுக்கீடு மத்திய அரசால் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அது சட்டமாக்க சொல்லி தொடர்ந்து சட்டமன்றத்தில் நான் பேசியிருந்தேன். அதன் பின்னர் அம்மையார் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் அமல்படுத்தினாங்க அந்த 50% இடஒதுக்கீடு. அதில் வந்து நிறைய பெண்கள் வந்து பஞ்சாயத்து தலைவர்களாகவும் யூனியன் கவுன்சிலர்ஸாகவும் இதாகவும் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க முதல் தடவை வரும்பொழுது வேணால் அவங்க குடும்ப ஆண்களை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கலாம் ஒரு வேளை. அதன் பின்னர் வந்து மெஜாரிட்டி பெண்கள் 90% வந்து இண்டிபெண்ட் ஆயிடுறாங்க, தானே ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியோட இண்டிபெண்ட் ஆயிடுறாங்க. அது ஒரு வகையில் நல்ல விஷயமா பார்க்குறேன். எல்லா கட்சிகளில் இருக்கிறவங்களும் நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், அவங்க இண்டிபெண்ட் ஆயிடுறாங்க. அதில் ஒரு 30 to 40% அவங்க இண்டிபெண்ட் ஆகிறத விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ குடும்பங்களில் பிளவு ஏற்படுது சில இடங்களில். அதனால் சில பெண்கள் வந்து அப்படியே அந்த பதவியை கூட கைவிடுற லெவலுக்கு தள்ளப்படுறாங்க. குடும்பமாக பதவியா அப்படிங்க அதுக்கிடையில் மாட்டிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்துகிட்ருக்கு. ஸோ பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இது அரசியலுக்கு மட்டும் பொருந்தாது, இது வந்து பொதுவாக சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை தான் இருக்கு. ஒரு பெண் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆனாலும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி எல்லா துறைகள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. வேலையா இல்லைன்னா குடும்பமா அப்படிங்கிற சேலஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இது எப்போ தான் விடியும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களின் பார்வையாக இருக்குது. இதிலிருந்து எப்படி பெண்கள் வந்து மேலே போகிறாங்க, இதிலிருந்து எப்படி அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்றைக்கும் கேள்விகள் எழுந்து கொண்டே தான் இருக்குது. அதுக்கு வந்து ஆண்கள் வந்து ஒரு நல்ல அவேர்னஸோட பெண்களை என்கரேஜ் பண்ணி ஃபேமிலியில் அந்த ஈக்குவல் பார்ட்னர்ஷிப்புக்கு மரியாதை கொடுத்து அவங்க அதை கடந்து செல்லணுங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். என்னுடைய ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இன்ஸ்பைரிங் லீடர். அவங்க
அவங்க நிறைய நல்ல விஷயங்களை, பெண்களுக்கான நல்ல விஷயங்களை நிறைய கொண்டு சேர்த்தாங்க. அப்படிப்பட்ட தலைவருக்கே சட்டசபையில் ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை எழுந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அவங்க ஃபோட்டோவை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு மொத்தமாக ஆண்கள் தான். அங்கே பெண்கள் கூட பெருசாக குரல் கொடுக்கல. அந்த இடத்துல நான் வந்து எதிர்க்கட்சியில் தான் இருக்கேன். ஆனாலுமே நான் ஒரு பெண்ணாக வந்து அவங்க ஃபோட்டோவை சட்டசபையில் வைக்கணுன்ட்டு குரல் கொடுத்தேன். அது அன்னைக்கு வந்து நான் கட்சி மீறல் மாதிரிலாம் பார்க்கப்பட்டது. சொன்னையும் கூட நான் தைரியமாக அதை முன்வைத்தேன். ஒரே எந்த பெண்ணோட ஃபோட்டோவும் சட்டசபை அரங்குக்குள்ளே கிடையாது, எல்லாம் ஆண்கள் தான். அப்படி பெண்களுக்கு உண்டான முக்கியத்துவம், அது பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு சாமானிய ஊழியராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம், அவங்களுக்கு உண்டான உதவி என்பது பரஸ்பரம் எல்லா பெண்கள்கிட்டேருந்தும் வந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஆண்கள்கிட்டேருந்து சப்போர்ட் ஓரளவுக்கு தான் கிடைக்குது. அதே பரஸ்பரம் பெண்களுக்கு உதவி செய்கிற இடத்துல இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நான் என்ன தான் கட்சி மாதிரி வந்திருந்தாலும் பெண்களுக்கு அங்கே முக்கியத்துவம் தரல, தலைமை பதவிகளுக்கு பெண்களுக்கு வர்றதுக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் தரலன்னு திரும்ப திரும்ப சுட்டி காமிச்சேன். அது எதில் பலனளிச்சுது? நிச்சயமாக பலனளிச்சுது. ஒரு எம்பிக்கு, ஒரு எம்எல்ஏக்கு சீட்டு கிடச்சிது, பெண்ணாகவே இருந்தது, அது சீட்டு கிடச்சிது, ஜெயிக்கவும் செஞ்சாங்க. நல்லது தான். நம்ம அந்த கட்சியை விட்டு வந்துட்டோங்கிறதுக்காக நான் யோசிக்கலை. ஆனால் அதே நேரம் அங்கே அவங்க பெண்ணுக்கே கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. என்னால் தள்ளப்பட்டாங்க. அவங்க பெண்ணை ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆனாங்க. அதே மாதிரி பெண்கள் பதவியில் வர்றது கூட ஆட்சேபிக்கப்படுது அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து முன்வைத்ததால் காங்கிரஸை பெண்களுக்கு பதவிகள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்தாங்க, ஓரளவுக்கு செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி பெண்களுக்கு உண்டான தளத்தை பெற்றுத்தருவதிலும் நாம் கட்சி பாரபட்சமின்றி மாட்சியங்களுமின்றி நாம் செயல்படணும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதில் நான் வெற்றியும் கண்டேன். அதில் எனக்கு மாற்றுக்கருத்தே இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மையார் காலத்தில் வந்து 40க்கு மேற்பட்ட பெண்கள் கண்டெஸ்ட் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி அதில் கிட்டத்தட்ட 18 பெண்கள் வந்து தேர்வு பெற்றாங்க. அதிகமாக பெண்கள் சட்டசபையில் இருந்த காலம் அதுதான். அதில் நம்ம சொல்ல வேண்டிய 4 பெண் அமைச்சர்கள் இருந்தார்கள். அம்மாவோட சேர்த்து 5 பேர். அதில் பர்தா அணிந்த ஒரு பெண்ணும் வந்து இது நிறைய வர வேண்டும், ஆனால் அதுதான் ஒரு விதையாக இருந்தது. பர்தா அணிந்த ஒரு இஸ்லாமிய பெண் முதல் வரிசையில் அமைச்சராக அமர்ந்திருந்தார் என்றால் அது எங்களுடைய ஆட்சி காலத்தில். அதே போல் உள்ளாட்சியில் பார்த்தீங்கன்னா மாவட்ட மகளிர் அணி செயலாளர்னு இருப்பாங்க. பொதுவாக கட்சிகளில் பார்த்தீங்கன்னா பேருக்கு அதை வச்சுருப்பாங்க, மாவட்ட மகளிர் அணி, மாநில மகளிர் அணின்னு. ஆனால் அனைத்து மாவட்ட மகளிர் அணிக்கும் அம்மா வந்தபோது 2011 எல்லாரையுமே சேர்மன் ஆக்குனாங்க. உள்ளாட்சியில் அவங்க எல்லாருக்கும் மகளிர் அணி செயலாளர் அவங்கள சேர்மன் ஆக்குங்க அப்படின்னு அவங்க கண்டெஸ்ட் பண்ணி சேர்மனான வரலாறும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் உண்டு. இதெல்லாம் போற்றப்பட வேண்டிய விஷயங்கள். அது மட்டும் கிடையாது, பெண்கள்னால் நம்ம ஏதோ பெண்களுக்கு 4 திட்டங்களை வாக்குக்காக அறிவித்தோம் அப்படின்னு இல்லாமல், இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பற்றி, அதனுடைய அவர்கள் அடுத்து முன்னேற வேண்டிய நிலைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கை தூக்கி விடுறதுக்கு யார் இருக்காங்க? கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு பல பேருக்கு இந்த குடும்ப வன்முறைகள், குடும்ப பிரச்சனைகள், சமுதாய சூழ்நிலைகள் இதெல்லாம் ரொம்ப கடினமான இந்த காலகட்டத்தில் அம்மா இருக்கும்போது எங்கள் ஆட்சியில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு குறிப்பாக கருவறை முதல் கல்லறை வரை திட்டங்களை கொடுத்ததோடு இல்லாமல் அது ஒருத்தர் கையிலையும் போய் கட்சி பாகுபாடு இல்லாமல் அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்கன்றது, ப்ளஸ் எந்த இயக்கத்தில் என்ன மாதிரியான உங்களுக்கு ரேஷன் கார்டோட அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு குடியுரிமை வச்சுருக்கீங்க, ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருக்குனாலே நீங்கள் அந்த திட்டங்களுக்கு எலிஜிபிள். கர்ப்பிணி உதவித்தொகையிலேருந்து ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பெண் குழந்தைகளை அதிகமாக அழிக்கிற ஒரு சூழ்நிலை, கள்ளிப்பால் கொடுத்து மரணிக்க வைக்கிற சூழ்நிலை, அதுக்கப்புறம் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுனால அந்த வந்து குழந்தைகள் வந்து பிரசவத்தின் போது பெண்கள் குழந்தைகள் அதிகமாக இறக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு உன்னிப்போடு அம்மா கவனித்து கர்ப்பிணி உதவித்தொகைன்றதை உயர்த்தினாங்க. 8000 ரூபாயில் ஆரம்பித்தோம் நாங்கள் இருக்கும்போது. அப்புறம் அது 12,000 ஆச்சு. அதுக்கப்புறம் அம்மா மறைவுக்கு பிறகு எங்களுடைய எடப்பாடியார் அண்ணன் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது 16,000 அதை உயர்த்தினார். அதை வாங்காதவங்களே கிடையாது. இதே மாதிரி தான் வந்து இந்த பத்மபிரியா அவர்கள்ட்ட வருவோம். நீங்கள் வந்து இப்போது மகளிர் உரிமை தொகையை வந்து தொடர்ந்து அதிமுகவுடைய இதுவே வந்து நீங்கள் பெண்களை வந்து வசீகரிக்கும் வண்ணம் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்களே, இது இவங்க சொல்கிற அதே விஷயம் தானே இன்றைக்கி நடக்குது. அதை நீங்கள் வந்து இதை எப்படி விமர்சிக்கிறீங்க? இல்லை உங்களுடைய மகளிர் உரிமை தொகை என்னவா இன்றைக்கி வந்து போய் சேருது? அது கை தூக்கி விடக்கூடிய ஒரு உரிமை தொகையாக இருக்கா? 1000 ரூபா உரிமை தொகை அப்படின்றது ஒன்று அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து அது மக்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் எள்ளி நகையாடி என்னெல்லாம் அதை பேச முடியுமோ பேசினாங்க. எல்லா கட்சியுமே பேச அப்படி ஒன்று கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா கஜானா காலியாக இருக்குன்னு ஊருக்கே தெரியும். இருந்தப்போ உரிமை தொகைன்னு ஒன்று கொடுத்ததுனால
காசுன்றது 2வது பட்சம். முதல்ல அது உரிமை தொகைன்னு சொன்னதுக்கப்புறம் பெண்களுக்கான அங்கீகாரம் உண்மையாகவே கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு விவாதம் பெருசாக வந்து பேசப்பட்டுச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். 1000 ரூபா காசு அப்படின்றத விட பெண்களுக்கு ஏன் நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும், ஏன் அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் தேவைப்படுது சமூகத்துலன்ற அந்த டிபேட் ரொம்ப மாதங்களாக ஷோஸாகவே நிறைய இடத்துல நடந்தது. அப்போ தான் ஒரு பொண்ணுன்றது ஒருத்தர் இருக்கான்றதும் அவளுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு இருக்குன்றதும் விமனாக கன்சிடர் பண்ணி அவங்க இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றதே விவாத பொருளாகி எல்லாரும் அக்செப்டும் பண்ணாங்க. 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்களும் இப்போ 2000 கொடுக்குறேன்னு முன் வந்தாங்க. அந்த உரிமை தொகை அப்படின்றது அந்த 1000 ரூபாவே 1000 ரூபா உரிமை தொகை ஒரு கேள்விக்குறி இல்ல அது. இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கலையே. விமென்ஸ் டே ஸ்பெஷல். நம்ம யாரும் காம்படிட்டிவா யாரும் எங்கேயுமே பேசல. நீங்க எங்களும் சொல்லக்கூடாதுல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல, நாங்க 1000 உரிமை கொடுக்க தொகை முடியாதுன்னு அப்படின்றது சொன்னோமே. 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்க முடியல தானே. 28 மாசம் இப்ப கொடுக்கலையே. எங்க 2000 எல்லாருக்கும் ரூபா கொடுக்க முடிஞ்சது? நம்ம. இப்ப மட்டும் எப்படி 2000 நாங்க ரூபா கொடுக்க கொடுப்போம். முடிஞ்சது? நாங்க கொரோனா காலத்திலே இது சண்டை போடுறதுக்கான மேடே கிடையாது. அப்படி இல்ல, நான் சொல்றேன், நீங்க போய் இல்ல, நான் சொல்லுங்க. full-ஆ எல்லாருக்கும் நீங்க கொடுக்க சொல்லல. சொல்லுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா சொல்லல. பெண்களுக்கும் கொடுக்க சொல்லுங்கன்றதான் நானும் சொல்றேன். கொடுங்க, ஒண்ணு வாண்டான்னு தடுக்கல யாரும். எல்லாருக்கும் கொடுங்க இல்ல நீங்க இல்ல ஆனா அவங்க சொல்லுங்கன்றது. சொல்றதுல வந்து ஒரு உண்மை இருக்கிறது. நானே பார்த்திருக்கேன். அதை வந்து எள்ளி நகையாடினாங்க. 1000 ரூபாய் சொல்றீங்க நீங்க, அதுவே எல்லாருக்கும் வரலன்றது ஒண்ணு. 1,20,00,000 பெண்களுக்கு இன்னும் தரல. தரல இல்ல, ஒரு கோடி 30 லட்சம் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதை கொடுத்திருக்காங்க. பத்தி யாரும் அதுக்கு சொல்லல. equal-ஆ- கொடுக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு தரணும்ல. ஈக்குவலா 1,20,00,000 பெண்களுக்கு கொடுக்கல. அப்பனா 50% பிளஸ் ஆகுதுன்னா 50% மைனஸும் ஆயிடுது. எது ஒரு நல்ல தலைவர் கழகு, நல்ல தலைமை பண்புக்கு அழகு அப்படின்னா, முன்பிருந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, அது உண்மையாவே மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, நம்ம ஸ்கூல் பேக்ல முன்பிருந்த முதல்வர் படம் இருந்துன்னு தெரிஞ்சும் பரவாயில்ல, அந்த காசை வீணடிக்காதீங்க, அந்த பேக்கை பசங்களுக்கு கொடுங்கன்னு சொன்ன முதல்வர் இருக்காரு. இது இந்த கட்சி அந்த கட்சின்றதை தாண்டி நான் பொதுவா எல்லாருக்காகவும் தான் பேசுறேன். திராவிடம் இந்த மண்ணில் இருக்கிறதுனால தான் இந்த புரட்சி நடந்திருக்கு. அந்த பெண்கள் போட்டி படிக்க ஆரோக்கியமான போயிருக்காங்க, போட்டி. வேலைக்கு போயிருக்காங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கவே முடியாது, ஒத்துக்கிட்டாங்க. கஜானா ஆரோக்கியமான காலியா இருக்குன்னு போட்டி சொன்னாங்க. ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் இல்ல, கொடுங்க. கஜானா ஆரோக்கியமான காலியா இருக்கு, கொடுக்கவே போட்டியாக முடியாது. இருக்கட்டும்னு தான் 1000 நான் உரிமை சொல்றேன். தொகை கொடுக்கறதுன்றதே வந்து பித்தலாட்டம். கண்டிப்பா அவங்க கொடுக்க மாட்டேன்னாங்க. கொடுக்க ஆரம்பிச்சோம். இத்தனை பேருக்கு தான் கொடுக்குறேன்னாங்க. அது இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். இப்போ 1,30,00,000 பெண்களுக்கு அது வந்துருச்சு. இப்போ 1000 ரூபான்றது 2000 ரூபாவா இப்போ அவங்க கொடுக்குறேன்னு முன் வந்திருக்காங்க. முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை இப்போ அவங்களே தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நாங்க கொடுத்து இது தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டு வட இந்தியாவிலும் டெல்லி வரைக்கும் போய் ஒழிச்சதுனால இந்த 1000 உரிமை தொகை 1,30,00,000 பெண்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இன்னைக்கு பல கோடி மகளிர் அவங்கவுங்க மாநிலத்துல வாங்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதோடைய முதல் டெல்லி விதை வரைக்கும் கொடுத்தது கொடுத்திருக்கீங்களா? இங்கே தமிழ்நாடு. இங்க இது திமுக கொடுங்க எல்லாருக்கும். இது இல்ல, நம்மளுடைய முதல்வர் எங்கேயுமே மகளிர் தொகை வந்து இந்தியா முழுக்க 20 மாநிலங்கள்ல ஏற்கனவே அமல்ல இருக்கு. எத்தனை பேர் தமிழ்நாடு தான் கொடுத்தாங்க, last. எத்தனை பேர் கொடுத்தாங்க, அதுதான் இங்க தமிழ்நாடு தான் கேள்வி. last. நம்ம தமிழ்நாடு கொடுத்தாங்க, வாக்குறுதி கொடுத்த மாதிரி செஞ்சாங்க. இது மாதிரி பல நார்த் இந்தியன் தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் வந்து இப்பதான் கொடுக்கலன்னு இல்லைங்க. சொல்லி பிரச்சனை. இது இன்னைக்கு பல ஆண்டு காலமா SIR-க்கு இருக்கு. அடுத்து பல பேர் வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க. முக்கியமா பாஜக ஆளும் மாநிலங்கள்ல சொன்ன தொகையை விட கம்மியான விமென்ஸை வந்து கீழே குறைச்சிட்டாங்க SIR கணக்கு காட்டி. ஸோ சொல்றதை தாண்டி சொல்லாத திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. தலைவர் நினைச்சிருந்தா அது 1000 உரிமை தொகை புதுமை பெண் திட்டத்துக்கு கொடுத்த அமௌண்ட்டை கொடுத்துருக்கலாமே. அப்படி இல்லாம பெண்கள் மேலேயும் குழந்தைகள் மேலேயும் திருப்பி நம்ம வச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு அடுத்து SC ST தொகையை யாராலையும் கை வைக்க முடியாது. அது அப்பட்ட இல்ல இது வந்து ஃபேக் நியூஸ். SC ST தொகையை வந்து ஆஸ் பர் ஆக்ட் வந்து எடுத்து இன்னொரு இதுக்கு கொடுக்கவே முடியாது. அதை வந்து நம்ம பில்லாவே வந்து வெளியில பாஸ் பண்ணிருக்கோம். சோ SC ST தொகையை எடுத்து தமிழ்நாடு அரசு இத கொடுத்தது அப்படிங்கிறது ஃபேக்கான நியூஸ் இல்ல. போட்டு கேட்டு வாங்குனது இவங்க கொடுத்த தகவல் தான். அது அந்த SC ST அவங்க தான் கன்ஃபார்ம் அது வந்து இங்க ஃபண்ட யாரும் எடுக்க முடியாது. அது ஆக்ட், அது பில், அதை நம்ம எதுவும் கையில வைக்க முடியாது. இல்ல, தகவல் அறிவு உரிமை சட்டமும் ஒரு சட்டம் தான். அதன் அடிப்படையில கேட்டு ஆதாரத்தோட அது இல்லன்றது தமிழக அரசு வெளிப்படையாவே போறீங்க. சொல்லிருக்காங்க. சோ இது ஃபேக் நியூஸ், அவ்வளவுதான். இல்ல நீங்க இல்லன்னு தான் சொல்லுவீங்க. சட்டமன்றத்திலே போய் தானே பதிவு பண்ணுவீங்க. அதுல SC ST நிதி வந்து மத்திய அரசால வழங்கப்படுற நிதி. ஆமா. அப்பனா நம்ம கொடுத்த மகளிர் உரிமை தொகை தான் இது. ஆமா. இந்த மாதிரி கல்விக்கான இல்ல, இது மாதிரி கல்விக்கான உரிமை தொகை கொடுத்துருங்க, மகளிர் உரிமை தொகை, ஜட்ஜ்மென்ட் கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க, வீடு கட்டின காசை கொடுங்க, அந்த காசெல்லாம் கொடுங்க. இதுல வந்து அவங்க வந்து இலவசங்களை பற்றி பேசினாங்க. அதை பற்றிய உங்களுடைய சீமான் அவர்களுடைய கருத்து கட்டாயம் நான் அதையும் மற்றும் பதிவு உங்களுடைய ஓப்பனிங் ரிமார்க்ஸ். எனக்கு என்ன அப்படின்னா, பெண்மை தான் இந்த பேரண்டத்தையே பிரசவிக்குது. பெண்ணுடைய அந்த கற்பு, அந்த கர்ப்பப்பையிலிருந்து தான் வந்து இந்த ஒட்டுமொத்த சமூகமே விடுதலை அடையுது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பெண் விடுதலையை பேசக்கூடிய சூழல்ல நம்ம இருக்கோமே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் தான். பெண்கள் தான் இந்த சமூகத்துக்கே விடுதலை கொடுக்குறோம், ஆனா பெண்கள் இன்னும் பெண் விடுதலையை பற்றி பேசுறோமே அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலையா இருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, தாய்வழி சமூகம் அப்படிங்கிற ஒரு நிலையை மறந்துட்டோம். ஒரு சீன பொன்மொழி இருக்கு, 100 பேர் சேர்ந்து வீட்டை கட்டலாம், ஆனா ஒரு பெண் தான் அந்த வீட்டை வீடாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பெண் தான் வீடை வீடாக்க முடியும் அப்படின்னா, அந்த பெண் ஏன் ஒரு நாட்டை நாட்டாக்க முடியாது அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரணும்.
அது எல்லாத்தையும் நினைவில் வைத்து மனதில் ஏந்தி தான் இன்னைக்கு பெண்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது அவசியப்படுது அப்படிங்கிறத நாங்கள் முன்னுக்கு வைக்கிறோம். இங்கே எல்லாரும் இலவசத்தை பற்றி பேசுகிறாங்க, பெண்கள் வெளியில் வரணுன்றதை பற்றி பேசுகிறாங்க, சமையலறையிலேருந்து வெளியில் வரணுன்றதை பற்றி பேசுகிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கே எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு நாங்கள் கொடுப்பது என்பது எங்களுடைய அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோங்கிறது பெருமைக்காக இல்லை, அது என்னுடைய கடமை, அது என்னுடைய உரிமை, அதனால் நான் செய்கிறேன், அவங்களுடைய உரிமையை எடுத்துக்கிறாங்க, நாங்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை இந்த நூற்றாண்டு காணுது அப்படின்னு சொல்லலாம். சமகாலத்தில் ஏன்னா இவங்க எல்லாருமே இன்னும் 33% ரிசர்வேஷனை பற்றியே இன்னும் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதுவே ஒரு போராட்டமாக இருக்கும்போது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அதனுடைய நோக்கமும் எண்ணமும் இருந்தால் போதும், நீங்கள் கட்டாயம் வாய்ப்பு கொடுக்க முடியுங்கிறத இன்னைக்கு மண்ணில் உறுதி செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அப்போ இங்கே யாராலையும் முடியாதானா, முடியாதெல்லாம் இல்லை, அந்த எண்ணமும் நோக்கமும் இல்லை அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சமூக நீதினா என்னன்னு சொல்கிறோம், இப்போ நீங்கள் எதன் பொருட்டு கல்வியும் வேலை வாய்ப்பும் உங்களுக்கு நிராகரிக்கப்படுதோ அதன் பொருட்டு அவர்களுக்கான அந்த விடுதலையை உரிமையை பெற்றுக் கொடுப்பதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பெண்களுக்கு இந்த மாதிரி அரசியல் வாய்ப்பு கொடுக்கும்போது நம்ம எல்லாவற்றிலையும் ஒரு விடுதலையை பெறுகிறோம், உரிமையை பெறுகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை பெண்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் சம விழுக்காட்டில் இருந்திருந்தாங்கனாலோ, ஜிஎஸ்டி கவுன்சிலில் சம விழுக்காட்டில் பெண்கள் இருந்திருந்தாங்களோ, சட்ட ஏற்றுவதில் பெண்கள் சம விழுக்காட்டில் இருந்திருந்தாலோ, நம்மளுக்கு சானிட்டரி நாப்கினுடைய ஜிஎஸ்டி கூடியிருக்காதுல்ல. இன்னைக்கு மது ஒழிப்புன்னு பெண்கள் தீர்க்கமாக போராடி அதற்காக நின்றுப்பாங்கல்ல. இன்னைக்கும் எத்தனையோ பெண்கள் விதவைகளாக கைம்பெண்களாக உருமாறிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ரம்யா கனிமொழி அவர்கள் சொன்னது போல இளம் விதவைகள் அதிகம் கொண்ட தமிழ்நாடாக இன்னைக்கு இருக்குது அப்படின்னா போதுமான பெண் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்து இன்னைக்கு பேசி எங்களுக்கான மது ஒழிப்புக்கான விடுதலை நம்மளால பேச முடியல. அப்போ அதற்கான சம நிகர் வாய்ப்புகள் பெண்களுக்கு மத்தியில் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இது எல்லாவற்றையும் மாற்றணும் அப்படின்னா இங்கே பெண்கள் அரசியல் படுத்தப்படணும், பெண்களுக்கான விழிப்புணர்வு இங்கே ஏற்படுத்தப்படணும். நாம் ஒரு கட்டத்துக்குள்ளேயே இருக்கோம், ஒரு ஸ்கொயருக்குள்ளேயே இருக்கிறோம், முடங்கி இருக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் அதை தாண்டி நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் டோக்கனிஸ்டிக் ஜெஸ்டர் மாதிரி இல்லாமல் நாம் தமிழர் கட்சி பெண்களை அரசியல் படுத்துது. இன்னைக்கு நிர்வாக பொறுப்புள்ள பெண்கள் இருக்கிறாங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் நாங்கள் பெண்களுடைய இல்லை இவங்க பாதிக்கு கொடுத்துட்டதாலேயே அரசியல் படுத்தப்படலை பெண்கள், உள்ளாட்சி பெண்கள் சைனிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு இது வந்த புதுசில் இந்த ரிசர்வேஷன் கொடுத்த புதுசில் வேணால் பெண்கள் 50-50 போது அந்த பெண்கள் அப்படி இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுடைய அந்த பெண்கள் கோட்டாவில் வந்தவங்க கொஞ்ச நாள் திணறி இருக்கலாம் அதை செயல்படுத்துறதுல. ஆனால் உள்ளாட்சியில் நல்லாட்சி கொடுத்த இயக்கம் அதிமுக 50% கொடுத்தது. அதனால் அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மகளிர் அணியில் இருந்தவர்கள் சேர்மனாகவும் ஆக்கப்பட்டாங்க, அமைச்சர்களாகவே வந்துட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க சகோதரி நாம் தமிழர்லேருந்து பெண்கள் அரசியல் படுத்தப்படணும், இல்லை அதிகாரப்படுத்தவே பட்டுட்டாங்க எங்கள் ஆட்சியில். அதனால் நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அதிகமாக கொண்டு போகணுன்றது. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் ஒரு மீடியா ஃப்ளாஷாக 50-50 நான் கொடுத்துட்டேன் நிற்க வைக்கிறேன்னு மட்டும் இல்லாமல் யாரோட கூட்டணி சேருங்க, அதிகாரத்துக்கு நீங்கள் இன்னும் பெண்களை வர வைங்க, அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்க முடியும். கொடுத்துட்டது மட்டுமே ஒரு பெருமையா சொல்லிட்டு இருக்க முடியாது. தலைவர் செய்ய வேண்டியது அது ஜஸ்ட்னு விமர்சிக்கிறதும் தவிர அம்மா சொல்றாங்க ஒரே நிமிஷம். இப்ப அக்கா சொல்றாங்க நாங்க இது வரைக்கும் அதிகாரத்திலும் பெண்கள் வந்துட்டாங்க, வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அப்படி பெண்கள் அரசியல் படுத்தப்படணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சாதான் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும். ஜெயிக்கிற கட்சிகள் இன்னைக்கு கொடுக்கல, நாங்க கொடுக்குறோம், எங்களை ஜெயிக்க வைப்பாங்க மக்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். அப்படித்தான் இதை பார்க்கணும். பாஜக இன்னைக்கு முத்தலாக்கு எதிராக நிக்குது. பாஜக பெண்களுக்கு நாங்க ஆதரவா நிக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லுது. ஆனால் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு எவ்வளவு தூரம் பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்னுக்கு வைக்கிறோம். தமிழ்நாட்டுல சொல்லுங்க, உங்களுக்கு நம்ம தமிழ்நாட பேசுவோம். இன்னைக்கு தமிழ்நாடு பரவாயில்ல, எல்லா அதாவது தமிழ்நாட்டுல நான் சொல்லிடுறேன், தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அண்ட் ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரெண்டும் ஒன்னே தான் சொல்லுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 55% அதிமுக ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சியில் 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அதே சிறுவர்களுக்கு எதிரான இல்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன். சிறுவர்களுக்கு எதிரான இல்ல இல்ல சிறுவர்களுக்கு அதாவது இல்ல இல்ல அதாவது ரிப்போர்ட்டிங் இல்லன்னு யாரு நீங்களும் நானும் போய் கண்டுபிடிச்சோம். ரிப்போர்ட்டிங் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி எல்லாம் கிடையாது. ரிப்போர்ட் ஆனதை தான் கணக்கெடுத்துக்க முடியும். அந்த டேட்டா தான் பேச முடியும். ரிப்போர்ட் ஆகாத டேட்டாவை நீங்களும் தேட முடியாது, நானும் தேட முடியாது, யாரும் தேட முடியாது. அது பொய். அது அப்படிதான் பார்க்க வேண்டும். ரிப்போர்ட் ஆன டேட்டால படிக்காதவனுக்கும் பாமரனுக்கும் கூட தெரியும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கல நம்ம சொல்லல, போக்சோ இது நடக்கல நம்ம சொல்லல. ஆனா ஒட்டுமொத்த இந்தியால படிக்காதவனும் பாமரனும் கூட சொல்லுவான் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல பெண்கள் எவ்வளவு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க தெரியும். சிறுவர்களுக்கு எதிரான ஆட்சியில தான் இது ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாரும் ஒரே பேசினா புரியாது. அதிமுக காலத்துல ஒரே நேரத்துல சகோதரி திமுக காலத்துல ஒரே நேரத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டு காலத்துல 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி என்சிஆர்பி எஸ்சிஆர்பி டேட்டா, அதே மாதிரி போக்சோ வழக்குகள் வந்து சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அது வந்து 125.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த வழக்குகளும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தீர்வு காணப்படாத வழக்குகள் இன்னும் அதிகமா இருக்கு. யூபி தான் இது ஃபர்ஸ்ட், நிச்சயமா. மகாராஷ்டிரா நெக்ஸ்ட், தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. as per டேட்டா என்சிஆர்பி எஸ்சிஆர்பி அரசு கொடுக்கின்ற டேட்டா. அதாவது ஆமா, அரசு கொடுக்கின்ற இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இதுல கட்சிகளை விட்டுருங்க, கட்சிகளை விட்டுருங்க, ஆட்சிகளை கூட விட்டுருங்க, கட்சிகளை விட்டுருங்க. அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுங்கிறதுல நம்ம திண்ணமா இருப்போம், பிடிவாதமா இருப்போம். என்னுடைய பர்சனல் வருத்தம் என்ன அப்படின்னா, இங்க வந்து தொடர்ந்து நான் வந்து திராவிட கட்சிகள் ஆட்சி செய்த காலத்துலேயும் சரி, இப்போ திமுகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இங்கே ரிப்போர்ட்டிங் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஏன்னா கல்வி வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால ரிப்போர்ட்டிங் வந்து அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய டேட்டா. சமீப காலமாக தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம அதை நார்மலைஸ் செய்யலை. எப்படி வந்து பாலியல் குற்றவாளிகள் வெளியில வரும்போது அவங்களுக்கு மாலை போட்டு நீங்க வந்து வரவேற்கிறீர்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் நார்மலைஸ் செய்து பிகாஸ்மானோடைய கேஸ்ல அது மாதிரி அதற்கெல்லாம் வந்து நம்ம எந்த ஒரு we cannot defend the indefensible. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க யாரை நம்ம எந்த குற்றவாளியை கொண்டாடுறோம்னு சொல்றேன். நீங்க பெண்களுக்கு எதிரான நான் ஒரு திமுகவா நான் பேசல, நான் ஒரு பெண்ணா பேசுறேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். பெண்கள்லாம் விட்டுருங்க, குற்றங்கள் என்ன செஞ்சாலும் குற்றவாளிகளை தூக்கி கொண்டாடுவது இன்னைக்கு திமுகவோட வழக்கமா இருக்கு. திமுகவோட வழக்கம் என்ன? பெரிய தலைவர் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணவங்களையே தூக்கி வச்சு கொண்டாடி அவங்க போராடுறதுக்கு அவங்கள போராடி வெளியில கொண்டு வந்து லட்டு ஊட்டி விட்டு கொண்டாடினவங்க தான் திமுக. போற்றிய எந்த கட்சியாக இருந்தாலும் அதை வந்து காங்கிரஸ் வன்மையாக எதிர்க்கின்றது அப்படின்ட்டு எங்களுடைய தலைவர்கள் பல கட்டத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அரசியல் உள்நோக்கத்திற்காக அவர்கள் செய்தாலும் சரி, காங்கிரஸோட கட்சி கோட்பாடுகள் வேறு, திமுகவோட கட்சியின் கோட்பாடுகள் வேறு. இந்த இடத்துல மேம் இப்போ பிரதிநிதித்துவம் பற்றி மேம் நிறையா பேசியிருக்காங்க. தொடர்ந்து சொல்றது என்னன்னா, பிரியங்கா காந்தி அவர்களை வந்து ஏன் நீங்க வந்து காங்கிரஸ் தலைவரா நியமிக்க கூடாது, ஏன் வைக்க கூடாது? நாங்களும் அதான் கேட்குறோம். கேளுங்க. தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸும் அதான் கேட்குது, அகில இந்திய மகளிர் காங்கிரஸும் அதுதான் கேட்குது. ஏன் பிரியங்கா காந்தியை ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஆக்கக்கூடாது? நாங்களும் அதுதான் கேட்குறோம். அவங்க வந்து ஒரு ஒருமித்து தானே கேட்குறோம். இல்ல அப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவங்க இருக்க முடியாதா? லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னும் போது அரசியல் ரீதிக்கு அவங்க இப்போதான் வந்து எம்பியா வந்திருக்காங்க. அவங்க அதுக்கு முன்னாடியிலேருந்தே ராகுல் காந்திஜி அவர்கள் பல லோக்சபா தேர்தல்களை சந்தித்ததுனால அவருக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறதுனால அவரை வந்து லோக்சபா அப்போசிஷன் பார்ட்டி லீடராக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏற்றுக்கொண்டுள்ளோம். பிரியங்கா காந்திஜி அவர்கள் இப்போ தான் வந்திருக்காங்க லோக்சபாக்கு. அவங்க நியூ என்ட்ரி, அவங்களுக்கு அந்த வழிமுறைகள் நெறிமுறைகள்லாம் தெரிஞ்ச பிறகு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுக்கப்படும். அப்படி பார்த்தா ராகுல் காந்திஜி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக இல்லை, பிரியங்கா காந்திஜி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக இருக்கின்றார். ராகுல் காந்திஜி அந்த பதவியில் இல்லையே. அவங்க எலக்ட்ரல் பொசிஷன் ஹோல்ட் பண்ணாங்கன்னா, இவங்க எலக்ட்ரல் பொசிஷனில் ஒரு லீடர்ஷிப் ஹோல்ட் பண்ணாங்கன்னா, இவங்க கட்சி ரீதியாக ஒரு லீடர்ஷிப் ஹோல்டு பண்ண தானே செய்கிறாங்க. ஸோ பெண்கள் இந்திரா காந்தி அவர்களை வந்து
ஆட்சி கட்டிலில் அமர வைத்து அழகு பார்த்தது தான் எங்கள் கட்சி. சோனியா காந்திஜி அவர்களை யூபிஏவில் ஆட்சி கட்டிலில் அமர வைத்து அழகு பார்த்தது தான் எங்களுடைய கட்சி. கண்டிப்பாக பிரியங்கா காந்திஜி அவர்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களும் இதை பல நேரம் இந்த கருத்தை வந்து ஒருமித்து ஒழித்திருக்க தான் செய்கிறோம். ஸோ அந்த அடக்குமுறை அப்படிங்கிறது காந்தி ஃபேமிலியில் கிடையாது. ஒரு காலத்தில் வந்து கண்டிப்பாக பிரியங்கா காந்தி அவர்கள் தலைமை ஏற்பார். என்னதான் நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை என்ன கொடுத்தாலும் அந்த தொகை வந்து நேரடியாக டாஸ்மாக் 10,000 கொடுத்தாலும் மது ஒழிப்பு செய்தால் போதும்னு சொல்லக்கூடிய மகளிர் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இளம் இருப்பாங்களே விதவைகள் தவிர்த்து அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம். அந்த மது ஒழிப்பை பற்றி மாற்றி மாற்றி 2 பேரும் வந்து பேசிட்டே தான் இருந்திருக்கீங்களே தவிர அது எப்போ நடக்குமா? இன்ஃபேக்ட் உங்களோட தலைவர்கள், பெண் தலைவர்களே அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது எப்போ நடக்கும்? அதுதான் திமுகவோட ஸ்டாண்டும். மது வேண்டாம். சரி. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் டாஸ்மாக் பிரச்சனையா இருக்கட்டும், முடுங்க. பாக்ஸவா இருக்கட்டும், இல்ல மேம், இந்த டாஸ்மார்க்கா கேள்வியை நீங்க இருக்கட்டும், கேட்கணும். இல்ல டாஸ்மார்க்கா இருக்கட்டும், கேட்டுட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் போதைப் பொருள் இல்ல. எப்ப கட்டுக்கடங்கும்? கட்டுக்கடங்கும். குஜராத்ல இருந்து எப்போ இறக்குமதி வந்து கட்டுப்படுமோ அப்ப கட்டுக்கடங்கும். குஜராத்ல வேற ஒண்ணும் இல்லையே. மாட்டுச்சு. ஜாஃபர் சாதிக்குங்கிற திமுகவோட ஓவர்சீஸ் அயலகத்துறை நிர்வாகிய கைது செய்தது குஜராத் மாநிலனால தான் மாட்டினாரு. இதுவே தமிழ்நாட்டுல இது நடந்திருந்தா அவர் தப்பிச்சிருப்பாரு. இதான் உண்மை. அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டோம், அது பிரச்சனை கிடையாது. இந்தியா ஃபுல்லா சப்ளை, உலகம் முழுக்க சப்ளை அப்ப மோடி என்ன பண்றாரு? உள்துறை வெளித்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது? மோடியும் உள்துறை வெளித்துறை அமைச்சகம் என்ன பண்றாங்க? அப்ப உள்ள வச்சு வேடி பார்த்துட்டு இந்தியா உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. பார்டர் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க தான் பிடிச்சு உள்ள சைனா அந்த பக்கம் இருந்து வரான், இந்த பக்கத்துல இவங்க போதை பொருள் எடுத்துட்டு வராங்க. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து சும்மா தானே இருக்காங்க. அதனாலதான் பிடிச்சாங்க. இந்த பக்கம் மத்திய அரசுனாலதான் பிடிக்க முடிஞ்சது. நாட்டுக்குள்ள போதை பொருள் எப்படி வருது? அதுக்கு பதில் சொல்லுங்க. முழுமையா வந்து டாஸ்மாக் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா இங்க பித்து பிடிச்சிட்டு போயிருவாங்க, மனுஷங்களா இருக்க அப்படிலாம் யாருமே மாட்டாங்க. சொல்லலையே. அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, இங்க பாருங்க. மனப்பிறழ்வு நோய் வந்துரும் சொல்றாங்க. அதாவது அம்மையார் காலத்துல நடந்ததை நான் சொல்றேன். இதுக்கு சரியான உதாரணம் அதுதான். நான் சட்டசபையில் இருந்த டைமில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஒரு பிரைவேட் மெம்பர் பில் எடுத்துகிட்டு வரேன். அதாவது தனி நபர் மசோதா. அது வந்து மதுவுக்கு எதிரான மசோதாவும் மதுவினால் பாதிக்கப்பட்டவரை மீட்டெடுக்குவதற்கான ஒரு திட்டத்தை வழிவகை செய்யக்கூடிய ஒரு மசோதாவை நான் கொண்டு வரவும் அம்மையார் அவர்கள் கூப்பிட்டு பேசி இந்த மசோதாவை திரும்ப பெறணும், நான் வந்து படிப்படியாக இந்த மதுவை கடைக்களை மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க படிப்படியாக 1000 கடைகளை 500 கடைகள் நின்று 1000 கடைகளை 3500 கடை இருந்துச்சு. அப்போ 2500 கடையாக குறைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு 6000 கடை இருக்கு. இதுல எனக்கு ஒரு தகவல், மதுவை எப்படி குறைக்கிறாங்க? அவங்க சொன்னதுல அவங்க அம்மா இருந்த வரைக்கும் அதை வந்து 1000 கடைகளை குறைச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 500 கடைகளை குறைச்சது நான் செய்தி வாசிப்பாளராக இருக்கும்போது நான் தான் அந்த செய்தியை படித்தேன். இரவு 11 மணிக்கு ஆட்சிக்கு வந்த புதுசுல 2016. அதற்கப்புறம் அம்மா மறைவுக்கு அப்புறம் நாங்க ஒரு 500 கடைகள், கிட்டத்தட்ட 1000 கடைகள் வந்து எங்க அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனோடனே கடைகளை குறைச்சாரு. அப்போ எங்ககிட்ட இருந்தது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2500 கடைகள் தான் அதுக்கப்புறம் இருந்தது. இன்னைக்கு பூரண மதுவிலக்குன்னு சொல்லக்கூடிய திமுக, இளம் விதவைகள் அதிகமாக விட்டார்கள் அப்படின்னு சொன்ன திமுக இன்னைக்கு அந்த கேள்வியை எதிர்கொள்றது இல்ல. ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டாங்க. இப்ப வந்து கனவு தமிழ்நாடுன்னு கனவு கேக்குறாங்க. உங்களுடைய கனவு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. போய் மனு எல்லாம் கேட்டு வாங்குறாங்க. ஒருத்தவங்க கூட மதுவிலக்கு பத்தி பேசலையா அம்மையார் கனிமொழி அவர்கிட்ட கேட்கும்போது யாரும் அதை பத்தி கேட்கவே இல்லைன்னு எப்படி கூசாம வந்து அதுக்கான மீட்டிங்ல அந்த கேள்வியை தவிர்த்துறாங்க கனிமொழி. இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கக்கூடிய கடைகள், இது என்னுடைய டேட்டாவோ இல்ல இங்க நாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட எல்லாம் சொல்ல, இன்னைக்கு as per date இந்த நிமிஷம் வரைக்கும் 5800 கடைகள் இருக்கிறது தமிழ்நாட்டுல. எப்படி 6000 பூரண மதுவிலக்கு எங்க இருக்கு? 6000 சில்லறை கடைகள் வித் இன்க்ளூடிங் எலைட் பார் எங்க இருக்கு? ஆட்சியில மட்டும் சொல்ல முடியாது. இந்த ஆட்சியில இப்படி சரி, நீங்க தாண்டி வர நானு. இன்னொன்னு, உயர்நீதிமன்றம் என்ன பதிவு பண்ணுது அப்படின்னா, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இத்தனை கடைகள்ல ஒரு 17% தான் வந்து அனுமதிக்கப்பட்ட பார்கள் இயங்குகின்றன. மிச்சம் 83% பார்கள் அனுமதி இல்லாமலே இயங்கிக்கிட்டு இருக்கு. தார்மீக பொறுப்பு வந்து ஒரு பெண்களா நமக்கு வந்து, ஏன்னா ஒரு இளம் விதவைங்கும் போது அவளும் ஒரு பெண் தான். அது வந்து பல குடும்பங்கள் நாமே வந்து பார்க்குறோம். எப்படி வந்து அந்த ஆண் வந்து மதுவுக்கு வந்து அடிமையாகி அவர் வந்து டாஸ்மாக் வாசலில் படுத்து கிடக்கக்கூடிய, அவங்க சொல்கிற மாதிரி 24 மணி நேரமும் திறந்து வச்சுட்டு பிளாக்ல வாங்கி குடிக்கும் பொழுது அவன் படுத்து கிடக்கான். அந்த குடும்பத்துடைய பெண்கள் மேலே தான் அந்த பொருளாதார சுமை வருகிறது. அதனால் எங்கள் மகளிர் உரிமை ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அந்த சுமையை அந்த பெண் மேலே வந்து போடுறது சரியா? இதை வந்து பூரண ஒழிப்பிலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ்டு கன்சர்னாக பண்ண முடியாதா? மது பிரச்சனை நமக்கு பெரிய பிரச்சனை தான். டாஸ்மாக் நம்ம யாருக்குமே வேண்டாம் தான், அது யாரும் இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் இங்கே எடுத்த உடனே டாஸ்மார்க்கோட நம்பரை குறைக்கிறதும் மதுவை இல்லாமல் பண்ணிடுறதும் மது ஃப்ரீ தமிழ்நாடு வந்து இப்போ இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா இட் இஸ் நாட் பாசிபிள். அது சைக்கலாஜிக்கலாகவே நாட் பாசிபிள். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்து நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் வந்து இப்போ நம்ம அரசு வந்த பிறகு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். மது கடைகளை கொஞ்சம் கொஞ்சம் மூடுறதுக்கான வழிகளை வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ரூவல் வந்து கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். நான் இல்ல ஒரு பதவியில ஒன்று வந்து உட்காந்துட்டு உடனே நான் வந்து மது கடை விடுறேன், அதுக்கு பதிலாக நீ கல்லு குடியேப்பா அப்படின்லாம் சொல்லி யாரும் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமா நமக்கு மது வேண்டாம் தான், ஆனா மது குடிக்கிற ஆண்கள்கிட்ட போய் நீ மது குடிக்காத டாஸ்மார்க் போகாதுன்னு சொன்னா கேட்பானா? இல்ல அதுக்கான ஸ்டெப்ஸ் பண்ண முடியாது. இல்ல இப்ப டாஸ்மார்க் இல்லனா கேட்டுதானே அரசு ரெகுலேட் பண்ணலன்றது சொல்லவே முடியாது. அதுக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப அதிமுக சொல்றாங்க நாங்க இத்தனை கடைகள் தான் வச்சோம், இப்ப இத்தனை கடைகள் இருக்கு. தேர்தல் வாக்குறுதியில அதிமுக வந்து கம்ப்ளீட்டா நாங்க வந்தோடனே மதுக்கடை மூடிடுறோம் இப்ப வாக்குறுதி உங்களால கொடுக்க முடியுமா? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை செய்யறதுக்கான முயற்சி இமீடியட்டா பண்றது. படிப்படியா குறைப்பான்னு சொல்லி குறைச்சோம். நான் சட்டமன்றத்துல கொண்டு வந்ததுக்கு எனக்கு பதில் கிடைச்சது. படிப்படியா குறைச்சாங்க, அது அப்படியே படிப்படியா குறைஞ்சிருக்கும் இல்லையா? கிட்ட கொடுக்குறீங்க நாங்க வந்தா மது ஒழிப்பு இருக்கும் அப்படின்னு அந்த காலத்துல ஏன்னா ஒரு பெண்ணா இருந்தா அவங்களுக்கும் அதுதான் ஆசை, அதுதான் வேணும். ஆனா இன்னைக்கு சூழல் அது கிடையாது. இத்தனை கோடி பேர் அங்க மதுக்கு அடிமையா இருக்கும்போது உடனே எப்படி இதை சரி செய்ய முடியும்? பாக்ஸோ பிரச்சனையா இருக்கட்டும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், மதுவா இருக்கட்டும், அப்படி சமுதாய ரீதியான பிரச்சனை. அது மனநிலை மாறும்போது தான் மாறுது. ஒரு அரசு வந்து ஒரு இயக்கம் வந்து ஒரே தலைமுறையில மாத்த முடியுமான்னு கேட்டா அது முடியாதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. வருவாயை பெருக்கலாம்ன்றது மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசுடைய நோக்கமா இருக்கு. ஒரு நாளைக்கு 790 கோடிக்கு இவர்களால மது விற்பனை செய்ய முடியுது. அமைச்சரே 50,000 கோடி இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம்னு சொல்றாரு. இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இது எதுல இருந்து ஆரம்பிச்சா அப்படின்னா பெண்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இருந்ததுன்னா இது குறித்து நிறைய விவாதங்கள் சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் இங்க திராவிட முன்னேற்ற கழகம் 6 விழுக்காடுங்கிறது நான் அதிகபட்சமா சொல்றேன். அதுதான் இன்ன வரைக்கும் வந்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்கேடு. இன்னும் சொல்ல போனா அவங்களோட மேனிஃபெஸ்டோல என்ன சொல்றாங்கன்னா ஒன்றிய அரசுக்கு நாங்க வந்து அழுத்தம் கொடுப்போம் 33 விழுக்காடை நிறைவேற்றுவதற்காக அப்படின்றாங்க. எத்தனையோ நாடுகள் பின்லாந்து போன்ற பிரான்ஸ் போன்ற பல நாடுகள் வந்து 45 விழுக்காடு சட்டம் என்ற ஒரு விஷயம் இல்லாமலே அவர்கள் பெண்களுக்கான வாய்ப்பு கொடுக்கும்போது இங்க மனம் இல்லாத காரணத்தினால் அதை குறித்த விவாதங்கள் வந்து இன்னைக்கு நடைபெறாம இருக்கு. பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகப்படுத்தும் போதுதான் இதை குறித்தான விழிப்புணர்வும் இதை குறித்தான பேச்சுகளும் அதிகமா இருக்கும். அதை குறித்தான சட்டங்கள் பெண்கள் ஏற்றுவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. கர்நாடகத்துல இந்த மாதிரி யூபி மாநிலங்கள் எல்லாம் ஹிஜாப் போடுற பெண்களை வந்து துச்சமாக அவர்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறீங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களை இந்த ஆர்எஸ்எஸோட அமைப்பு எப்படி வந்து அவர்களை ஹராஸ் பண்றாங்க அப்படின்ட்டு பாக்குறோம். இதெல்லாம் எதிர்த்து ஒரு சட்டம் கொண்டு வரணும்ல. பீகார்ல நலத்திட்ட உதவி கவர்மெண்டோட நலத்திட்ட உதவி வாங்க போன பெண்ணோட சரி நாம அந்த மாதிரி விஷயங்களை நாம எதுவும் ஆதரிக்கல. எந்த மாநிலத்துல இதெல்லாம் நடந்தாலும் அது தவறுதான். ஆனா அதே நேரம் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா முத்தலாக் தவறான ஒன்று. அதை எதிர்த்து சட்டம் கொண்டு வந்தது சரியான ஒன்று. இஸ்லாமிய பெண்கள் அதுக்காகவே பாஜக ஓட்டு போடணும். அதுக்காகவே பாஜக ஓட்டு போடணும். வந்து இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்க நம்மளால பார்க்க. மதவாத அரசியல்லாம் இது கிடையாது. முத்தலாக்க ரத்து பண்ணது தப்பா ரைட்டா? முத்தலாக்க ரத்து பண்ணது தப்பா ரைட்டா? நீங்க மேரிட்டல் ரேப்புக்கான சட்டத்தை உங்களால ஏற்ற முடியல. ஏன் நீங்க முத்தலாக்க ரத்து பண்ணது தப்பா ரைட்டா? அம்மா முத்தலாக்க ரத்து பண்ணது தப்பா ரைட்டா? முத்தலாக் வேற, இவர்கள் சொல்கிற முத்தலாக் வேற. குரான் சொல்ற முத்தலாக் ஆண்களுக்கு எப்படி தலாக் உரிமையோ அதே மாதிரி பெண்களுக்கும் குல்லா என்கிற சட்டம் உரிமையாக்கி உள்ளது. இவங்க சொல்ற முத்தலாக் வேற, குரான் சொல்கிற முத்தலாக் வேற. இருந்தா வந்து பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட தான் இருக்கணும் சொன்னது ரைட் அதப்பா. அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல. ஆமா, அது என்ன செய்ய முடியும்? அது அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அது வழக்கு தொடர வேண்டியதுதான். எதிர்த்து இங்க வந்து தொடர்ந்து அரசாங்கம் அதுக்கு எதிராக சட்டம் முதல் முறை கோர்ட்டோட ஃபைனல் வெர்டிக்ட் அது. இதுக்கு மேல ஒரு சட்டம் வரணும்னா அது வந்து எல்லா கட்சிகளும் இணைந்து இல்ல அப்பீல் கிடையாது. அது ஃபைனல் வெர்டிக்ட். எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதுக்கு ரூலிங் கவர்மெண்ட் தானே எல்லா கட்சிகளும் சேர்ந்து பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் கொண்டு வரலாம். அது பாசிபிள் இல்ல மேம். ஒரு எல்லா கட்சியும் சேரணும். ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க வந்து அதை அட்ரஸ் பண்ணதும் ஹிஜாபை கழட்டியது தவறு அப்படின்னு சொல்றோம். நீங்க வந்து அந்த மது ஒழிப்பு வந்து இன்னும் அதை பத்தி அட்ரஸ் பண்ணலன்னு ஒத்துக்கிட்டதும். ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்களா நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு கட்சியோடைய சார்பு இருந்தாலும்
ஒரு பெண்ணா நம்ம வந்து மற்ற பெண்களுக்காக பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த கேள்விகள் வந்து உங்கள் மேல வந்து இன்னும் எதிர்ப்பு ஃபோர்ஸோட வந்து அந்த எதிர்ப்பு வரதான் செய்யும். அவங்க வந்து 2ஆம் கட்ட தலைவரே இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க கட்சியில் எத்தனை தலைவர் இருக்காங்க? அம்மையார் கனிமொழியும் அம்மா தமிழிசை தங்கப்பாண்டியன் தவிர்த்து உங்க கட்சியில் எனக்கு யாருமே தெரியாது பெண்கள்ல. சரி, இவ்வளவு நாட்கள் இருந்த கனிமொழி அவர்களுக்கு ஏன் வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கல? அது தலைவர் முடிவு பண்ணுவாங்க. அப்ப உங்களுடைய பெண்களை நீங்க அவ்வளவுதான் மதிப்பீங்க. அதை விட்டுட்டு அரசியல் களம் அப்படின்றது அரசியல் களம் இல்ல. நீங்க கேட்ட क्वेश्चन பதில் சொல்றேன். நீங்க கேட்ட क्वेश्चन பதில் சொல்றேன். ஆண்களுக்கு இல்ல, ஆண்கள் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது ஆண்களுக்கான தலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு தொகுதியில மாநில பேரளவில் ஏன்னா நீங்க வெற்றி பெறல, அதனால நீங்க வரல. இல்ல இல்ல, நீங்க கேக்குறது எலக்ட்ரல் பொசிஷன், கட்சி பொசிஷன் மாநில கிடையாது. ஒருங்கிணைப்பாளர்கள்ல ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு மாவட்டம் ஒரு எம்பிக்கு எப்படி ஒரு எம்பிக்கு எல்லா நிலை பொறுப்புகளையும் கேட்டீங்கல்ல, இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, போன எலெக்ஷன்ல கேண்டிடேட் எத்தனை பர்சன்டேஜ் இந்த எலெக்ஷன்ல கேண்டிடேட் நிக்கறாங்க? நின்றுக்காங்க. சொல்லுங்க, மேல 100க்கு 100 கொடுக்க வேண்டியதானே? பெண்கள் அரசியல் நிக்கிறதே பெரிய விஷயம். 50% பெண்கள் நின்றுக்காங்க. அதே 50% பெண்கள் ஏன் மறுபடியும் மறுக்கப்பட்டாங்க? சகோதரி, ஆனா நின்றுக்காங்கல்ல, இல்லவே இல்ல. நீங்க போற போக்குல பொது வெளியில உண்மையாவே நீங்க ஆட்சிக்குள்ள பெண்களை கொண்டு வரணும்னு நினைச்சிருந்தா கேண்டிடேட்டா நிக்க வச்ச பெண்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கணும்ல. ஏன்னா பேரளவுல மட்டும் தான் நீங்க கொடுக்குறீங்க. பெண்களுக்கு வாய்ப்பே கொடுக்காத நீங்க குடுக்குறவங்கள பார்த்து விமர்சிக்கிறதுங்கிறது உங்க மூஞ்சில உங்களே நீங்க வந்து விமர்சிச்சுக்கிறதுக்கு தான் சமம். நீங்களாவது இவ்வளவுதான் பண்ணிருக்கீங்க. ஆனா தாவேக்காரன் தெரியுமா, அவங்க வந்தாங்கன்னா ரேஷன் கடையில IPS IAS பெண் இடையாளர் ஒரு ஆண் ஆண் இடையாளர். இடையாளர். ஆமா, இன்னைக்கு கூட அவங்க வந்து ஏன் வரல அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்ம சொல்லியிருக்கணும் பெண்கள் வரும்பொழுது பெண் நெறியாளர் தான் உட்காந்துருப்போம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம்னா மேபி வந்திருப்பாங்களா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மென்னுக்கு ஈக்குவலா விமன் இருக்காருன்னு சொல்றீங்கல்ல. இப்போ பாலிடிக்ஸ் அப்படின்றது ஆண்களுக்கான தலைமை தான் இன்னைக்கும் இருக்கு. உள்ள வரதுக்கு தான் நம்ம எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். உள்ள வரதுக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். சரியா? இந்த கால வருஷத்துல நீங்க எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்க? ஏன் கொடுக்கல? கொடுத்துட்டு தானே இருக்கோம். சொல்லுங்க. அம்மையார் கனிமொழி, அம்மா தமிழிசை தங்கப்பாண்டியனை தவிர்த்து எனக்கு ஒரு ஆளை சரியா தெரியாது. அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியில 117 பெண்களை வச்சிருக்கோம். எல்லா 117 பெண்களை வச்சிருக்கீங்க. நாம் தமிழருக்கு பெரிய சல்யூட். நாம் தமிழருக்கு பெரிய சல்யூட். நீங்க ஒரு நிமிஷம், 50% நான் முடிச்சிடுறேன். நாம் தமிழருக்கு பெரிய சல்யூட். 50% பேரளவுக்காவது பெண்களை கொண்டு வந்திருக்கீங்க. நிஜமாவே பெரிய சல்யூட். ஆனா அந்த இடத்துல அந்த பெண்ணை நிக்க வச்ச நீங்க எத்தனை % ஆஃப் பெண்கள் ரீடைன் பண்ணி நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்றது தான் கேள்வி. 2ஆம் கட்ட தலைவர்கள்ல திருமிகு சீமானுக்கு அடுத்து பெண் தலைவரா ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு எல்லா ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? உங்க அண்ணன் எல்லாத்துக்கும் வராருல்ல. சரி, பெண் தலைவர் ஒருத்தர் உங்க கட்சியில சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். இப்போ எங்களோட கனிமொழி மேம் வச்சுக்கோங்க. உங்க இதுல யார் இருக்கா? உங்க இதுல யார் இருக்கா? உங்க இதுல யார் இருக்கா? ஏன்னா அவங்க லேபிளுக்காக மட்டும் தான் பயன்படுத்தப்படுறாங்க. லேபிளுக்காக மட்டும் தான் பயன்படுத்தப்படுறாங்க. சொல்றாங்க அவங்க போட்டாங்கன்னு சொல்ல முடியல. நாங்கலாம் இருக்கோம், லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கோம்னு சொல்றேன். நீங்க சுற்றுச்சூழல் அணியை எடுத்துக்கோங்க, நீங்க எங்களோட தகவல் தொழில்நுட்ப அணியை எடுத்துக்கோங்க. மகளிர் பாசறைங்கிறது தனி. மத்த எல்லா அணிகளிலும் பெண்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னொரு விஷயம், அவங்களால சொல்ல முடியும். பெண் மாவட்ட செயலாளரை போட்டதும் அதிமுக தான் முதல்ல, இன்னைக்கும் இருக்காங்க. பெண் அமைச்சர்களை கொடுத்தோம். இந்த ஆட்சி உங்களுக்கு வந்ததுல இவ்வளவு பேசுறீங்கல்ல. மாவட்ட செயலாளர்கள் கம்பல்சரியில விமன்ல இருக்காங்க. இங்க திமுக இல்லாம ஒண்ணும் கிடையாது. ஒரு இடத்துல நம்ம வந்து பிறந்து போயிட்டோம். என்னன்னா இருக்கோம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப இத பார்த்துட்டு உங்க கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் இருக்காங்கப்பா அப்படின்ற போறாங்க. இல்லன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்பதான் இன்னும் உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கையில வந்து வரும். சரியா? அதோட நம்ம வந்து ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளுக்கும் நாம விடுக்கிற வேண்டுகோள், அதிகமான பெண்களை அரசியல் அதிகாரத்தில் கொண்டு வாருங்கள். ஆமா, இப்ப ராபிட் ஃபயர் போயிடுவோம். இப்ப வந்து இங்கேருந்து ஆரம்பிப்போம். தீய சக்தியா தூய சக்தியா? நல்ல சக்தி. மேம் விசில். விவசாயி. மேம் தங்க விலை உயர்வு. உலக நாடுகளில் போர்களை முதல் நிறுத்துவோம். அப்போ குண்டுமணி தங்கம் ஒரு பெண்ணால் வந்து அவளுக்கு அடிப்படை சொத்துங்கிறது பெண்ணுக்கு வந்து தங்கம் தான். அதை வாங்கக்கூடிய இடத்தில், அதை வைத்துக்கொள்ள பொசஸ் பண்ணக்கூடிய இடத்துல நிச்சயமாக நம்ம இருக்கணும். அதுக்குண்டான பணம் நம்ம கையில் அதிகமாக இருக்கணும். அதை வாங்கும் திறன் நமக்கு அதிகமாகணும். அந்த வாங்கும் திறனும் அதிகப்படுத்துவோம். அதே நேரம் விலை குறைப்புக்கான சாத்தியக்கூறுகளும் இந்த போர் சூழ்நிலைகள் மாறும்பொழுது ஏற்படும். விடியல் பேருந்து. டுபாகூர். ஏன் இல்ல, அது அந்த அவ்வளவு பேருந்துகளே விடல. புதுசா நாங்க ஆரம்பிக்கும் போது அனைவருக்குமான பயணமாக அது இருக்கும். இந்த பெயர்ல தொடராது. ஒரு ட்ரோல், ஆன்லைன் ட்ரோல் அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில்? பெண்களை ட்ரால் பண்ற அந்த சாடிஸ்ட் வந்து பெரிய சைக்கோஸ். ஸோ எல்லாரும் பேசினதுலேருந்து என்ன தெரிய வந்தது அப்படின்னா, பி ஃபார் பெண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி
பெண் அப்படின்னு சொன்னாலே 3 விஷயங்களை தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அது எல்லாமே வந்து பாப்பா, பிபி, புப்பு அந்த வரிசையில் வரும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவை. பெண்களுக்கு பாதுகாப்பு, பா என்ற வரிசையில் பாதுகாப்பு தேவை. 3வது பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக தேவை. இந்த 3மே இருந்தால் பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகளாவிய வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கஷன்லேருந்து எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம். மீண்டும் உலகில் உள்ள பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.